साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. வாழ்க்கை ரொம்ப சுகமான அபூர்வமான ஒரு வரம். இந்த வாழ்க்கை நமக்கு அழகாக பல விஷயங்களை சொல்லி கொடுக்கிறது. முதல்ல நாம் எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கையை நாம் வாழறதுக்காகத்தான் வந்திருக்கோம். வாழறது அப்படின்னா நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். இந்த எல்லா அனுபவங்களுமே இங்கே புதுசு தான். இந்த ஒவ்வொரு அனுபவத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வாழ்க்கையை நாம் புரிஞ்சுக்கணும். இங்கே புரிஞ்சுண்டு வாழறது அப்படின்றதெல்லாம் இல்லை. ஒவ்வொன்றா கற்றுப்போம். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு விதத்தில் கற்றுப்போம். ஒரே விஷயத்தையே பார்த்தோம்னா பல வருஷங்களாக பல விதத்தில் கற்றுக்கொள்வோம். இப்போ சாப்பிட்றது டெய்லியே சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். பல விதமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த சாப்பிடக்கூடிய விஷயங்கள் நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிறது, இல்லை எது அலர்ஜி, இது எல்லாம் இன்னி வரைக்கும் பாடம் படிச்சுட்டு தான் இருப்போம். நமக்கே தெரியாது. சரி, ரொம்ப குளிர்றது ஸ்வெட்டரை போட்டுப்போம், மஃப்ளரை கட்டிப்போம், நல்லா சூடாக சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். பார்த்தா திடீர்னு பார்த்தா எங்கேருந்தோ ஒரு கோல்டு ஃபீவர்லாம் வரும். அதே பச்சை தண்ணியில் குளிச்சுட்டுருப்பா, எதை வேணால் சாப்பிடுவா, நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடுவா, வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அவளுக்கு ஒன்றுமே பண்ணாது. ஸோ இந்த மாதிரி நமக்கே பல சந்தர்ப்பங்கள் அப்படி ஆயிருக்கும். சமயத்தில் யாருக்கோ வந்திருக்கும் ஒரு ஜலதோஷம். சாதாரணமாக குடும்பத்தில் பார்த்தோம்னா இந்த குழந்தைகளுக்கு ஸ்கூல்லேருந்து எங்கேருந்தால் ஒரு ஜலதோஷம் ஃபீவர் எதான வரும். அது முடியும் பொழுது அம்மாவை பிடிச்சிடும். முதல்ல அம்மாவை தான் அடிக்கும். அம்மாவை பிடிக்கும், அப்புறம் அங்கேருந்து அப்பாவுக்கு பிடிக்கும், அப்புறம் தாத்தா பாட்டி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகும். ஃபஸ்ட்டு வந்தது என்னமோ குழந்தைக்கு தான். இல்லாட்டி சமயத்தில் யாராவது வயசான ஆளுக்கு வரும், கடைசியில் அது குழந்தைய போய் அடிச்சுட்டு போகும். சிலதெல்லாம் இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஒரு ரொட்டீன். இதுக்கெல்லாம் போய் மனசை அலட்டிக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. மனசை அலட்டிக்கிறோம் இல்லையா? எல்லாத்துக்கும் மனசை அலட்டிக்கிறோம். இந்த மனசை அலட்டிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நாம் வழி பார்க்கணும். மனசை அலட்டிக்காமல் இருக்கிறது என்ன வழி அப்படின்னா, குழந்தை மாதிரி இருக்கணும். குழந்தைகள் என்ன பண்ணுறது? எவ்வளவோ நடக்கிறது. ஸ்கூலில் டெஸ்ட்டு வைக்கிறா, ஸ்கூலில் கூட இருக்க ஃப்ரெண்டோட சண்டை வரும், சமயத்தில் டீச்சர் ஹோம்ஒர்க் பண்ணலைன்னு திட்டுவா, இல்லாட்டி ஸ்கூலில் எங்கேயாவது விழும், ஸ்கூலில் எங்கேயாவது எக்ஸ்கர்ஷன் அழிச்சுட்டு போவா. இது எல்லாமே குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் குழந்தைகள் எப்படி எல்லாத்தையும் அலட்டிக்காமல் இருக்கு இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்டால், என்னோட அப்பா இருக்கா, என்னோட அம்மா இருக்கா, எனக்கு எல்லாம் பண்ணி கொண்டிருக்கா, அதுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அதனால் அது பாட்டுக்கு பெருசாக அலட்டிக்கிறது இல்லை. அது அழும், போராடும், புலம்பும், எல்லாம் பண்ணும். ஆனால் நம்மளை மாதிரி திரும்ப 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 மனசை போட்டு உழப்பின்ண்டே இருக்காது. அது எல்லா இடத்துலையும் தன்னை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும், தனக்கு எது ஆனந்தம், அதில் தான் அது கான்சன்ட்ரேட் பண்ணுமே ஒழிய, அந்த குழந்தை அதுக்கு மேலே வேறு எதையும் யோசிக்காது. தன்னுடைய ஆனந்தம் அப்படின்ற ஒன்றுத்தை தான் லட்சியமாக வச்சுட்டு இருக்குமே ஒழிய வேறு எதுவும் யோசிக்காது குழந்தை. அப்போ அந்த குழந்தை எப்படி தன்னுடைய ஆனந்தத்தை லட்சியமாக வச்சுருக்கோ, அந்த மாதிரி நம்மளும் ஆனந்தத்தை லட்சியமாக வச்சுட்டா போதும். நாமெல்லாம் துக்கத்தை லட்சியமாக வச்சுருக்கோம். காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் இன்றைக்கி எங்கெல்லாம் நமக்கு ஃபெயிலியர் ஆச்சு, எங்கெல்லாம் அவமானம் வந்தது, எங்கெல்லாம் பிரச்சனை வந்தது, யாரால் அவமானம் வந்தது, யாரால் பிரச்சனை வந்தது, எந்த விஷயத்தினால பிரச்சனை வந்தது, இதை நான் எப்படி சரி பண்ணியிருக்கணும், நான் எப்படி முன்னாடியே இதை ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கலாம்,
இப்படி யோசிச்சுட்டே இருப்போம். ஒரு விஷயம் நடந்தாச்சு, முடிஞ்சாச்சு, சரி இந்த விஷயத்துலேருந்து நான் இந்த பாடம் கற்றுண்டேன், இவ்வளவு தான் தெரிஞ்சுக்க வேண்டியது, அதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வாழ்க்கையே அனுபவம் தான். இங்கே தப்பே பண்ணாமல் பர்ஃபெக்டாக பண்ணவர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது. பகவான் ராமனே கூட அவ்வளவு அழகாக வனவாசத்தில் இருக்கான். ராமன் லக்ஷ்மணன் 2 பேரும் சர்வ ஜாக்கிரதையாக இருந்தா, ஆனாலும் சீதையை ராவணன் தூக்கிண்டு தான் போகிறான். அப்போ இது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயம்தான். எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு தப்பான டெசிஷன் எடுப்போம், தப்பான ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம், அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் வேறு மாதிரி வரும். இது எல்லாமே சகஜம். முதல்ல வாழ்க்கையில் நாம் மிஸ்டேக் பண்ணுறதும் ரெக்டிஃபை பண்ணிக்கிறதும், திரும்பி வாழறதும், திரும்பி இன்னொரு மிஸ்டேக் பண்ணுறதும், திரும்பி அதிலே ரெக்டிஃபை ஆகிறதும், வேறு ஒரு மிஸ்டேக் பண்ணுறதும், அதே விஷயத்தில் 10 தடவை தப்பு பண்ணுறதும் சகஜம். அதுக்கு மேலே உங்களை போட்டு நீங்கள் டென்ஷன் ஆக்கிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. முதல்ல இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இது தப்புன்னு எனக்கு புரிஞ்சிருக்கு. முதல்லலாம் சில விஷயங்கள்லாம் ஆரம்பத்தில் தப்புன்னு புரியாது. ஒரு ஸ்டேஜில் இது தப்பு அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் நமக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணுவோம். அதில் சில விஷயங்கள்லேருந்து மேலே வருவோம், திரும்பி இன்னொரு இடத்துல எங்கேயாவது கோட்டை விடுவோம், திரும்பி இன்னொரு விஷயத்தில் புதுசாக சக்ஸஸாக பண்ணிவிடுவோம், சக்ஸஸ் ஆன விஷயத்தில் திரும்பி ஃபெயிலியர் ஆகும். இது நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுதுன்னு நினைப்போம். அங்கே திடீர்னு பார்த்தா திரும்பி எங்கேருந்தோ ஒரு ஃபெயிலியர் வரும், திரும்பி அதில் ஒரு சக்ஸஸ். இந்த சினிமாக்காரர்களை கேட்டு பாருங்க, இந்த படம் ஏன் நல்லா ஓடித்து தெரியலை, ஏன் ஓடலை தெரியலை, இவ்வளோதான் பதில். அவர்கிட்ட ஒரே பதில் தான். சில படங்கள்லாம் எப்படி ஓடித்துன்னு பார்த்தோன்னா, இது எப்படி ஓடித்து, இதில் என்ன இருக்குதுன்னு கேட்போம். இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கலாம், இது என்ன கொடுமை இருக்குது, இந்த ரீல்ஸ் எதுக்கு இவ்வளோ வியூஸ் போச்சுன்னு கேட்போம். இந்த ரீல்ஸ் எவ்வளோ நல்லா இருக்க, ஏன் யாருமே பார்க்கல, அவ்வளோதான். இது ஒரு உலகம், ஒரு புரியாத புதிர். நம்ம மூளைக்கு சில விஷயங்கள் எட்டும், சில விஷயங்கள் புரியும், சில விஷயங்கள் நாம் ஸ்ரத்தையோடு கவனிக்கிறோம், சில விஷயங்கள் நாம் அவ்வளவு ஸ்ரத்தையோடு கவனிக்கிறது இல்லை. ஸோ எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். முதல்ல இது லைஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இங்கே பர்ஃபெக்ஷனாக சக்ஸஸ் ரேட்டில் வாழ்ந்துட்டு ஜெயிச்சாச்சு அப்படின்னு போனவர்கள் யாரும் கிடையாது. கம்ப்ளீட்டாக லைஃப்பில் சக்ஸஸ் ரேட் மட்டுமே பார்த்தவர்கள் அப்படின்னு தசரதனுக்கும் கிடையாது, வசுதேவருக்கும் கிடையாது, நந்தகோபருக்கும் கிடையாது, அவதாரங்களுக்கே கிடையாது. பரசுராமர் அவ்வளோ பெரிய அவதாரம், அவ்வளவு அழகாக லோகத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு அவதாரம் தான். ஆனால் அவருக்கு ராமனை பார்த்து இது பரிபூர்ண அவதாரம்னு தெரியல. ராமனும் யாரோ ஒரு ராஜா தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு ராமன் கிட்டேயே போய் நின்று சண்டை போடுறது ரெடியாக நிற்கிறார். அதுக்கப்புறம் ராமன் புரிய வைக்கிறான், நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லை, நான் ஸ்வயம் விஷ்ணுவனுடைய அவதாரம்னு சொல்லி அவர் கொடுத்த தனுசை வாங்கி அம்பை எடுத்து அவர் மூஞ்சிக்கு நேரம் வச்சுட்டு, நான் பிராமணனை வதம் பண்ண மாட்டேன், நான் என்னத்தை நான் எடுத்துக்கணும் உங்ககிட்டன்னு சொல்லுங்கள், உங்கள் நடையை எடுக்கட்டுமா இல்லாட்டி உங்கள் தபோலோகங்களை நான் அபகரிக்கட்டுமா சொல்லுங்க, நீங்கள் டிசைட் பண்ணுங்கன்னு சாய்ஸ் அவருக்கு கொடுத்த உடனே தான் இவன் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் அவருக்கு புரியுது. அவ்வளோ பெரிய பரசுராமர் ஸ்வயம் தசவதாரத்தில் ஒருத்தராக தான் நம்மளை கொண்டாடின்னு இருக்கோம், ஆனாலும் அவருக்குமே புரியலை. அதனால் பல சந்தர்ப்பங்களில் மகாத்மாக்கள், ஆச்சாரிய புருஷர்கள், அவதார புருஷா இவாளுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி திணறிடுவான். அப்போ நாமெல்லாம் சாதாரண மனுஷன். முதல்ல நாம் யாரும் அவதார புருஷர்கள் இல்லை அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. தவறுகள் ஸ்வபாவம், இயல்பு, சகஜம். இதை ஓவர் கம் பண்ணி நமக்கு இவ்வளவு தான் வக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் லைஃப். பெருசாக ஓவராக நம்மளை பற்றி ஒரு கற்பனை வச்சுட்டுருக்கோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருக்குது, ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்தாச்சுன்னா லைஃப்பில் ஃபஸ்ட்டு வந்துடுவா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸ்கூலில் லாஸ்ட்டில் இருக்கான்னா அவள் லைஃப்பில் உருப்பட மாட்டா அப்படியும் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
கல்யாணம் ஆயாச்சுன்னா கால் கட்டு போட்டால் மெச்சூரிட்டி வந்துடும். இன்னி வரைக்கும் நான் யாரையும் பார்த்ததில்லை. அவருக்கு ஒரு கால் கட்டு போட்டால் எல்லாம் சரியாக போய்டும். ஒன்றும் சரியான மாதிரி தெரியல. அது ஒரு 2 கால் கட்டு போட்டு 2 சேர்ந்து முட்டிக்கிறது. சரி, குழந்தை பெற்றா மெச்சூரிட்டி வருமா? ஒன்றும் இல்லை. சகிப்புத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இத்தனை வருஷத்தில் நம்மளுடைய ரெசிலியன்ஸ் தான் கூடியிருக்கே ஒழிய நாம் மாறினோமா அப்படின்னு பார்த்தா நமக்கே தெரியும். அதே மாதிரி தான் இருக்கும். அதே ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஒரு சோம்பேறித்தனம், இல்லாட்டி அடுத்த வாரம் இதெல்லாம் பண்ண பிறகு லிஸ்ட்டு வைப்போம். பல வாரங்கள் போயிடுத்து, இன்னும் அந்த விஷயங்கள் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கு. பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், என்னமோ நேரம் ஒத்து வரல, என்னமோ தடசம் ஆகிட்டுருக்கு. ஏதோ லிஸ்ட்டு போட்டுன்னு தான் இருப்போமே ஒழிய அதுக்கு மேலே பெருசாக நாம் ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. அதனால் சிம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ் இதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. நான் ஒரு சாதாரண மனுஷன், சாதாரண மனுஷி. இது தப்பிக்கிறதுக்காக சொல்லப்படாது, ரியலைசேஷனாக வரணும். நான் ஒரு சாதாரண மனுஷன், சாதாரண மனுஷி. நான் வாழ்க்கையில் வந்திருக்கேன், மனுஷனாக வந்திருக்கேன். நான் மனுஷனாக ஆகிறதுக்கு, மனுஷியாக வாழறதுக்கு முயற்சி பண்ணின்னு இருக்கேன். இதுதான் நம்ம ஸ்திதி. நம்ம யாரும் மனுஷனாக வாழ்ந்து சர்டிஃபிகேட்லாம் வாங்க போகிறது கிடையாது. இந்த ஸ்கூலில் கொடுக்குற சர்டிஃபிகேட் மாதிரி இல்லை. இது வாழறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதில் ஒவ்வொன்றும் சக்ஸஸ் ரேட் வரும், ஃபெயிலியர் ரேட் வரும். எதெல்லாம் சக்ஸஸ் ரேட்டோ கொண்டாடுங்கோ, ஃபெயிலியர் ரேட்டா சரி ஃபெயிலியர் ஆகிடுது, அடுத்ததை பார்ப்போம், அவ்வளோதான். அதில் போய் உக்காந்துடப்படாது. இவ்வளோதான் ரகசியம். அதில் போய் நொந்து போய் நான் தண்டம், நான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கு வாழ்க்கையை வாழ தெரியலை, நான் எதுக்கும் லாயக்கில்லை இப்படின்னு போய் அதுக்குள்ளே போய் நீங்கள் மாட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல வேளை கரண்ட் போனாலும் மைக் வேலை செய்கிறது. அப்போ எல்லாமே அழகான ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுண்டா போதும். நான் வாழ்க்கையில் அனுபவத்திற்காக வந்திருக்கேன். நிறைய அனுபவங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு பேக்கேஜ் இருக்குது. எல்லாமே அனுபவம் தான். ஒரே மாதிரி அனுபவம் கிடையாது. ஒரே விஷயத்திலேயே பலவித அனுபவங்கள் உண்டு. இந்த உலகம், இந்த இயற்கை, பகவான், இது எல்லாத்துக்கும் ஒரு அழகான ஒரு மெத்தட் உண்டு. என்னென்னா, நாம் கற்றுக்கிற வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். இப்போ நீ எல்லாம் உருப்பட மாட்டே அப்படின்னு தண்ணி தெளித்து விட்டுற மாட்டான். சுவாமியும் தண்ணி தெளித்து விட மாட்டார், இயற்கையும் தண்ணி தெளித்து விடாது, உலகமும் தண்ணி தெளித்து விடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரையுமே போ நீ உருப்பட மாட்டே அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தவே குத்தாது. திருந்துற வரைக்கும், புரிஞ்சிக்கிற வரைக்கும், நாம் உணர்கின்ற வரைக்கும் அது கரெக்டாக திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்கும். நம்ம குழந்தைகள் சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா? குழந்தைகள் எவ்வளோ படிச்சுன்றது, எவ்வளோ புரிஞ்சுன்றதுன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா, ஒரு நாள் புரியும்னு. அந்த மாதிரி பகவானுக்கும் இயற்கைக்கும் உலகத்திற்கும் அப்படி ஒரு பொறுமை உண்டு. அதனால் நம்ம ஒரு தடவை தோற்று போயிட்டோம்னா வீணாக போயிட்டோம், ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம்னா இதுக்கு மேலே நமக்கு வாழ்க்கையே இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் வாழ்க்கை அப்படின்றது மரணம் வரைக்கும் உண்டு. அதுக்குள்ளே எப்போ வேணாலும் வாழ்க்கையில் எத்தனை விதமான அனுபவங்கள் வேணாலும் கிடைக்கும். அந்த அனுபவங்களை ரிசீவ் பண்ணிக்க தயாராகும். அவ்வளோதான். எனக்கு இந்த அனுபவம்லாம் வேண்டாம், இந்த அனுபவம்லாம் வேணும், அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சபடி அழகாக போயிட்டே இருங்கோ, மனசாட்சிப்படி போயிட்டே இருங்கோ. தானாகவே ஒவ்வொரு ஸ்டேஜில் வாழ்க்கையே நம்மளை அப்கிரேடு பண்ணி அழைச்சிட்டு போகும். வாழ்க்கை எவ்வளோ நாள் நம்மளை அப்கிரேட் பண்ணி தானே அழைச்சிட்டு வந்திருக்கு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் கிடையாது. எல்லோரும் மண்ணெண்ணெய் விளக்குலெல்லாம் ஏற்றி, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது கரண்ட் உண்டு, கரண்ட்டு போயாச்சுன்னா மண்ணெண்ணெய் விளக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் ஒவ்வொன்றா வந்தது. அப்புறம் பேட்ரி லைட்டெல்லாம் சார்ஜ் பண்ணுற சார்ஜபிள் லைட்லாம் வந்தது. அதுக்கப்புறம் தான் இன்வெர்ட்டர்னு ஒன்று வந்தது. இப்போல்லாம் தான் கரண்ட் போனால் ஜென்ரேட்டர் இப்படி எல்லாம் வந்தாச்சு. அந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. சாதாரண வீடுகளில் இதெல்லாம் கிடையாது. நம்ம அப்படியும் வாழ்ந்தோம், இப்படியும் வாழ்ந்தோம். இப்போ கூட கரண்ட்டு போச்சு, உடனே ஆளுக்கு ஒரு மொபைல் எடுத்து உடனே ஒரு ஃபோக்கஸ் லைட்டை போட்டு இருக்கிற மொபைல் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு ஃபோக்கஸ், அவ்வளோதானே. அந்த காலமாக இருந்தால் விளக்கு ஏற்றி அது ஏற்றி இப்படின்னு சொல்லியிருப்போம். இவ்வளோதானே வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. இது இந்த வாழ்க்கை ஒவ்வொரு ரீதியில் பெயின்ருக்கு. இந்த வாழ்க்கையில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது மனசை அலட்டிக்காமல் இருக்கிறது. இதுதான் ரகசியம்.
வாழ்க்கையில் விதவிதமாக நடக்கும், விதவிதமான சம்பவங்கள் நம்ம பக்கத்தில் வரும், விதவிதமான சூழ்நிலைகள் நமக்கு வரும். இது எல்லாத்துலேயும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற தைரியம்தான் நமக்கு வேணும். அதுக்கு என்னடா சுலபமான வழி அப்படின்னா, சுவாமி இருக்கார், அவர் பார்த்துட்டு இருக்கார், அவர் வழி நடத்துகிறார், அவருக்கு எல்லாம் தெரியும். இவ்வளவு நாள் நடத்திட்டு வந்தார், இப்பையும் நடத்தின்னு இருக்கார், இனிமேலும் நடத்துவார். இது சிம்பிள். இவ்வளோ நாள் சுவாமி நடத்தின்னு இருந்தார், இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுட்டார். எங்கேயோ அம்மாவோட கர்ப்பத்தில் இருட்டில் கடந்தோம், ஒன்றும் தெரியாது. நமக்கு பிடிச்சது, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லக்கூட தெரியாது. அம்மா சாப்பிட்ற ஆகாரத்திலிருந்து நமக்கு வரும். அந்த சமயத்தில் நம்ம ஆணா பெண்ணான்னு கூட தெரியாது. நம்ம ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் நான் ஃபீமேல் மேல்ன்ற அந்த கான்செப்ட் கூட தெரியாது. குட்டி குட்டி குழந்தைகள்லாம் இருக்குது, தெரிஞ்சு கேட்டு பாருங்கள், ஐ எம் பாய், ஐ எம் கேர்ள்னு சொன்ன வழிய வாட் இஸ் பாய், வாட் இஸ் கேர்ள்னு கேட்டால் சத்தியமாக அதுங்களுக்கு தெரியாது. டீனேஜ் வந்தோடனே வாட் இஸ் பாய், வாட் இஸ் கேர்ள் நீங்கள் சொல்ல வேண்டாம், அதுங்களுக்காக தெரிஞ்சிடும். அது வரைக்கும் அது தெரியாமலேயே சுவாமி வச்சுட்டு இருக்கார். கர்ப்பத்தில் நமக்கு தெரியாது, ஒரு டீனேஜ் வர வரைக்கும் தெரியாது. டீனேஜ் இது வந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணும். ஒரு வயசில் தான் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டாம், ஒவ்வொன்றா தான் கற்றுக்குறோம். எடுத்தோடனே எல்லாம் கற்றுண்டு கம்ப்ளீட்டாக யாரும் நம்மாழ்வார் இல்லை. எல்லாம் ரியலைஸ் பண்ணிவிட்டு பூமியில் வர்றதுக்கு யாரும் நம்மாழ்வார் இல்லை. ஒரு நம்மாழ்வார், ஒரு ஜடபரதர், ஒரு சதாசிவ பிரம்மேந்திரர், இந்த மாதிரி யாரோ சில பேருக்கு தான் கர்ப்பத்திலேருந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஒரு ரியலைசேஷன் இருக்கும். மற்றவா எல்லாரும் ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொரு விதமான அனுபவங்களில் தான் ரியலைசேஷன் அப்படின்றது வர்றது. புரியுறதா? அதனால் சுவாமி நடத்தினார், சுவாமி நடத்தின்றிருக்கார், சுவாமி நடத்துவார். இது தெரிஞ்சால் போதும். அப்போ மனசில் சமாதானம். இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் பகவான் கிருஷ்ணன் கீதையில் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யகம். எத்தனாவது அத்தியாயம்? 9th. எத்தனாவது ஸ்லோகம்? 6வது. நான் கண்டுபிடிச்சி பாருங்க, இது எத்தனாவது ஸ்லோகம்? பகவத்கீதை அவர் 9th அத்தியாயம். அதுவும் முதல்ல ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அதுதானான்னு. எந்த அத்தியாயத்தில் கூகுளில் போடல, கூகுளே சொல்லிவிடும். இப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு புக்கை எடுத்து அத்தியாயத்தை புரட்டலாம் வேண்டாம். என்ன ஸ்லோகம், பகவத்கீதா ஸ்லோகம்னா அது டீட்டெயில்ஸாக, அது எக்ஸ்ப்ளனேஷன் வரைக்கும் சங்கர வியாக்கியானம், ராமானுஜ வியாக்கியானம், எல்லாருடைய வியாக்கியானத்தை எடுத்து கொடுத்துரும். நம்ம படிக்கிறோமோ இல்லையோ அது நிறைய கொடுத்துட்டு தான் இருக்குது. நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்தால் அது கடன்னு அள்ளி கொடுத்துறது. ஒரு கூகுளால் இவ்வளோ கொடுக்க முடியும்னா பரமாத்மாவால் முடியாதா? சுவாமி எவ்வளோ கொடுப்பாங்க முடியும்? ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு சர்ச் இன்ஜின், அதில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியாச்சு, அது இவ்வளோ ரிசல்ட் கொடுக்கும். அதில் நாஸ்திகன் திட்டின கீதையை பற்றி கூட வரைக்கும் வரும். இது ஏதோ ஹையர் லெவலில் மட்டும் இல்லை. ஒரு நாஸ்திகன் கீதையெல்லாம் பொய்ன்னு திட்டியிருப்பான், எவனோ ஒருத்தன் பைதிகார்த்தனமாக அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்துருப்பான். இத்தனை ரிசல்ட்டையும் கொடுக்கும். சூஸ் த பெஸ்ட். அதில் நீங்கள் தான். அதில் யாராவது யூடியூப்பில் உபன்யாசம் பண்ணால் அதையும் காமிச்சிடும். அது இவா உபன்யாசம் பண்ணியிருக்கா, ஹிந்தி, இங்கிலீஷு, தமிழ், எத்தனை டிரான்ஸ்லேஷன் இருக்குது, என்னென்ன பப்ளிஷர்ஸ் இருக்கா, இவ்வளவும் கொடுத்துரும். இதில் நீங்கள் சூஸ் பண்ண உங்களுக்கு எது ஒத்து வருது. இவ்வளவு தான் வாழ்க்கையும். எல்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் கொடுத்துட்டே இருக்கும். இதில் ஒவ்வொன்றா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒன்று சூஸ் பண்ணுவோம், சரியாக வராது, நமக்கு ஒன்றும் பிடிக்காது, இன்னொன்று ட்ரை பண்ணுவோம், இல்லை யார்டையா சொல்லுவோம், அதை ட்ரை பண்ணுவோம். கடைசியில் ஏதோ ஒன்று கிளிக் ஆகும் நமக்கு. அந்த ஏதோ ஒன்று இருக்க பாருங்க, அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். இதே தான் வாழ்க்கையும். ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ட்ரை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம யாரும் சக்ஸஸ் ரேட் காட்டுறதுக்காக இங்கே வரலை. ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ட்ரையல் அண்ட் எரர் தான். இந்த R&D டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸில் எல்லா ஆஃபீஸ்லையும் வச்சுருப்பா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றதுக்காக. அப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி இப்படி போனான், இதே தான் ஆச்சு. திருப்பி இப்படியே தான் அவன் போகிறான். அவனுக்கு அது தெரியல, அவ்வளோதான். அவனுக்கு இது சுகமாக இருக்குது, இவ்வளோ குறுக்கில் இருக்குது, நான் சுற்றி போகணும், இவ்வளோ சேர் இருக்கே, இது தடுக்கிறது, அவ்வளோதான். பார்க்கலாம், இன்னும் தாண்டாமல் இருக்கணும்னு தான் பார்க்கணும், அவ்வளோதான். ட்ரையல் அண்ட் எரர் தான். இப்போ அவனை கோச்சிக்கவும் முடியாது. நம்ம இப்படி போகக்கூடாது, எத்தனை வாட்டி சொன்னாலும் அவன் மூளையில் அது உரைக்கணும்.
அவனுக்கு இது ஏன் போகக்கூடாது, அவனுக்கு இது ஜாலியாக இருக்குது, எல்லோரும் குருஜியை பார்த்து நான் குறுக்கில் போகிறேன், எனக்கு இது ஷார்ட்கட்டு, அவ்வளோதானே. இதே தான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு தான் இந்த வாழ்க்கையும். ஒவ்வொரு விஷயத்துலேயுமே ட்ரையல் அண்ட் எரர், இது எல்லாம் கற்றுண்டே இருப்போம். இன்னி வரைக்கும் ட்ரையல் அண்ட் எரர் தான் வாழ்க்கை, இனிமேலும் ட்ரையல் அண்ட் எரர் தான். என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசி மூச்சு வரைக்கும் ட்ரையல் அண்ட் எரர் தான். டாக்டர்லாம் சேஃபாக சொல்லுவாள், 24 hours அப்சர்வேஷனில் இருக்கட்டும், பார்க்கலாம். இந்த மருந்து கொடுத்துருக்கோம், இதனால் இருக்கலான்னு நினைக்கிறோம், கடைசி வரைக்கும் இதனால் அவளுக்கு ஒரு கேரண்டி கிடைக்கிற வரைக்கும் இதனாலன்னு சொல்லவே மாட்டான். இதனால் இருக்கலாம், லெட்ஸ் சி, பார்க்கலாம், வெயிட் அண்ட் சி. அது அவள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரையல் அண்ட் எரருக்கு தான் 24 மணி நேரம், பேஷண்ட்டுக்காக இல்லை, மற்றவாளுக்கு நம்ம எதாவது சொல்லிட்டு மாட்டிக்க கூடாது இல்லையா, அதுக்காக ஒரு ட்ரையல் அண்ட் எரர், எல்லாத்துக்கும் ஒரு சேஃப் சைடு. வாழ்க்கை இவ்வளவு தான். பகவான் அவ்வளவு அழகாக தெளிவாக சொல்கிறான், என்ன நினச்சின்னு இருந்தால் போதும். அனன்யாக சிந்தையந்தோமா, அப்படின்னா என்னையே விடாமல் நினைக்கிறது, அப்படி ஒரு அர்த்தம் பண்ணிப்போம். அனன்ய ஆஸ்ரயானாம் தியாகோ அனன்யதா, இப்படிதான் அவன் திரும்பி இப்படி தான் வரான். நாரத மகரிஷி ரொம்ப அழகாக சொல்கிறார் நாரத பக்தி சூத்திரத்தில், அந்நிய ஆஸ்ரயானாம் தியாகோ அனன்யதா. மற்றது எல்லாம் ஆஸ்ரயம்ன்றதை விட அவனையே ஆசிரியமாக பிடிக்கிறதுக்கு பேர் தான் அனன்ய பாவம். அவன் இருக்கான், நம்ம சம்பளத்தை நம்புகிறோம், நம்ம ஸ்டேட்டஸை நம்புகிறோம், பொசிஷன் நம்புகிறோம், படிப்பை நம்புகிறோம், எக்ஸ்பீரியன்ஸை நம்புகிறோம். இது எல்லாம் நம்பினாலும் இருந்தாலும் சுவாமியை ஜாஸ்தி நம்புகிறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் அனன்ய பாவம். இது எல்லாம் நம்புகிறோம், இது எதுவுமே நம்பாமலாம் இல்லை. இல்லை எங்கேயாவது ஆஃபீஸில் பிரச்சனை வருது, பொசிஷனில் பிரச்சனை வருது, சம்பளத்தில் பிரச்சனை வருது, ஸ்டேட்டஸில் பிரச்சனை வருது, உடம்புல பிரச்சனை வருது, பந்துக்களிடத்துலேருந்து பிரச்சனை வருது, சூழ்நிலையில் பிரச்சனை வருதுன்னா கிருஷ்ணா அப்படின்றோம் இல்லையா. இவ்வளோ தான் அனன்ய ஆசிரியான். இதெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் நம்புகிறோம், இதெல்லாம் ஒத்துக்கிறோம். ஆனாலும் இதை தாண்டி ஒன்று சுவாமி. இவ்வளவு தான். அந்நிய ஆசிரியானாம் தியாகோ அனன்யதா. இது எல்லாம் தான் என்னை காப்பாற்றும். இது எனக்கு போதும், எனக்கு இந்த சம்பளம் போதும், எனக்கு இந்த ஆஃபீஸ் போதும். யாரோ ஒருத்தர் சொல்லணும் இந்த ஆஃபீஸ் போதும், இந்த சம்பளம். கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கிற தவிர யாரும் சொல்ல மாட்டார். அது இந்த காலத்துக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸும் பார்க்கறது இல்லை. இதை விட நல்லது கிடைக்கிறதா, ரைட், எனக்கு பார்த்துக்க தெரியும், அவ்வளோதான். அப்போ எங்கெல்லாம் இதெல்லாமே ஒரு டெம்பரவரி ரீசனில் தான் இருக்குது. இந்த டெம்பரரியாக இருக்கிறத தாண்டி ஏதோ ஒரு பர்மனன்ட் செக்யூரிட்டி வேண்டியிருக்கு இல்லையா. அந்த பர்மனன்ட் செக்யூரிட்டி சுவாமி. அப்போ அந்த சுவாமி காப்பாற்றுவார் நம்பிட்டு தான் வேலைக்கு போகிறோம். சுவாமி காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கையில் தான் பொசிஷனில் இருக்கும். சுவாமி காப்பாற்றுறாருன்ற நம்பிக்கையில் தான் ஊரை விட்டு வேறு ஊருக்கெலாம் வேலைக்கு போகிறோம். என்ன தைரியத்தில் போகிறோம்? எத்தனை பேர் ஃபாரின்லாம் போகிறாள், என்ன தைரியத்தில்? நம்ம தேசத்தை விட்டுவிட்டோம், நம்ம லாங்குவேஜை விட்டுவிட்டோம், பழக்கமே இல்லாத இடத்துல. சரி, அங்கே போனாலும் சுவாமி இருக்கார், அந்த சுவாமி எனக்கு வழி காட்டுவார் அப்படின்னு இந்த நம்பிக்கையில் மட்டும்தான் போகிறோம். வெறும் அந்த பொசிஷன், அந்த ஸ்டேட்டஸ், அந்த சம்பளம், அங்கே இருக்க ஒரு 4 பேர், ஒரு வாட்ஸ்அப் வீடியோ காலை நம்பி யாரும் போகலை. ஒரு ஆத்திர அவசரம்னா என் கூட சுவாமி இருக்கார். இந்த நம்பிக்கை தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ். அதனால் அனன்யா சிந்தையந்தோ மாம்னா என்ன நம்புறவா, என்ன ஒத்துக்கிறவா, என்ன நினைக்கிறவர்கள். எப்படி விடாமல் நினச்சிட்டு தான் இருப்போம். காத்தால எழுந்துக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் விடாமல் நினச்சிட்டு தான் இருக்கும். அனன்யாஹா சிந்தையந்தோ மாம், மற்ற எல்லாத்தையும் பிடிக்கிறத விட்டுட்டு, அது என்னை பெருசாக காப்பாற்றுன்ற நம்புறதை விட்டுட்டு, இதெல்லாம் தாண்டி என் சுவாமி என்னை காப்பாற்றுவான்னு நம்புகிறோம் இல்லையா, அதுதான் அனன்ய பாவம். அனன்யாஹா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே. யார் என்னையே நினச்சிண்டு என்னை உபாசனை பண்ணிட்டு இருக்காளோ தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். அந்த பக்தர்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். பகவான் சொன்னான், உன்னுடைய யோகம், உன்னுடைய க்ஷேமம், இதை ரெண்டும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு அந்த கேரண்டி நான் கொடுக்குறேன். யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத, நீ உன் முயற்சியை பண்ணு,
உன்னுடைய நம்பிக்கையில் என்னெல்லாம் தைரியம் இருக்கோ முயற்சி பண்ணு. ஃபெயிலியர் ஆகிடுத்துனா கவலைப்படாத. எப்படி உன் யோகமும் உன் க்ஷேமமும் எம்பாடு. இப்போ குழந்தைகள்லாம் இருக்குது, சமயத்தில் ஒழுங்காக படிக்காது, மார்க்கு குறைஞ்சிடும். உடனே அம்மா அப்பா உன்னை ஸ்கூல் விட்டு நிறுத்திடுறாளா? நிச்சயமாக கிடையாது. அவனே அப்பா அம்மா எக்ஸ்ட்ராவாக உட்காந்து சொல்லி தருவா. அப்படியும் வரலையா, போடு ஒரு டியூஷனில் கொண்டு. எப்படியாவது இதை நல்ல மார்க் வாங்க வைக்கிறதுக்கு அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ விதமாக பிரயத்தனம் பண்ணுறா. காத்தால் அங்கே போடலாம், உள்ள அந்த டியூஷனில் போயும் நீங்கள் நடுவில் இந்த வழியை பிளாக் பண்ணிவிடுங்க, இந்த குழந்தைகள் ஓடாமல் இருக்கிறதுக்கு. இங்கே உங்கள் 2 பேர் நடுவில் கேப்பில், இந்த கேப் இருந்தால் தான் ஓடி வரா. இல்லை, கேப் பிளாக் பண்ணும், அப்போ வராது. அப்போ அந்த குழந்தைய சரி ஒரு டியூஷனில் அனுப்பினோம், அங்கேயும் ஒழுங்காக வரல, சரி இன்னொரு டியூஷனில் போடுவோம். எப்படியோ அதை முயற்சி பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணுறோம். சரி இதுக்கு படிப்பெல்லாம் வராது, இதை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டான்னு எந்த அம்மா அப்பாவும் பண்ணவே மாட்டான். வேறு எத்தனை விதமாக உண்டோ அத்தனை விதமாகவும் அம்மா அப்பா முயற்சி பண்ணுற மாதிரி சுவாமி விதவிதமாக ஆப்ஷன்ஸ், சான்சஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இன்னி வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்க, இனியும் கொடுக்க தான் போகிறோம். அந்த பயமே வேண்டாம். அதுதான் யோக க்ஷேமம் வகாம்யகம். யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். இந்த விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோடய யோகத்தையும் க்ஷேமத்தையும் சுவாமி பார்த்துக்கிறேன். நான் ஒரு குழந்தை மாதிரி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் முயற்சி பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் என்ஜாய் பண்ணுறேன். ஒருவேளை நான் தப்பு பண்ணால் சுவாமி திருத்துவார். உமாச்சி உடனே கண்ணெல்லாம் குத்திடாது, உமாச்சி உடனே நான் தண்டிச்சுடாது. எடுத்தோடனெலாம் தண்டிக்கிறதுலாம் கிடையாது அவருக்கு. எல்லா ஆப்ஷன்ஸும் எல்லா சாய்ஸும். இப்போ குழந்தை டிவி ரிமோட்டை போட்டு உடச்சி கொடுத்து உடனே குழந்தை கையை உடச்சிடுவோம், அடிப்போம், கையெல்லாம் உடைக்க மாட்டோம். சரி இனிமேல் இப்படிலாம் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லி இன்னொரு ரிமோட்டை வாங்குவோம். அடுத்த வாட்டி குழந்தைகளை ரிமோட் கொடுக்காம மேலே வசதி தள்ளி வைப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுப்பு வந்தோடனே ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுப்போம். இதே தான் சுவாமியை நமக்கு பண்ணிட்டு இருக்கார். ஆனால் நமக்கு என்னென்னா ஃபெயிலியரே ஆகக்கூடாது, அவமானம் பற்றக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது, சக்ஸஸ் ரேட் மட்டும் வேணுன்றோம். அங்கே தான் மாட்டிக்கணும். அது நமக்கு எங்கேயே தெரியுமா டென்ஷன்? இந்த சக்ஸஸ் ரேட் மட்டும்தான் எனக்கு இருக்கணும், ஃபெயிலியர் எனக்கு வரக்கூடாது, அவமானம் எனக்கு வந்துடக்கூடாது, பிரச்சனை எனக்கு வரக்கூடாது. இதை பூசி முழுகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் பாருங்க. இங்கே தான் நம்ம டென்ஷன்லேயே வரும். இல்லாட்டி வேறு என்ன டென்ஷனுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். வேறு ஏதான உங்கள் வாழ்க்கையில் டென்ஷன் உண்டா சொல்லுங்கள். சக்ஸஸ் ரேட் அவ்வளோதான். அடுப்பில் பால் பொங்கிடவே கூடாதுன்னு ரொம்ப தீர்மானமாக நீங்கள் யோசிக்கிற போது தான் லைனாக 4 நாள் பொங்க விடுவேன். ஒரே நாளில் 4 தடவை பொங்க விடுவேன். ஜாக்கிரதையாக இருக்கணும், அதை அங்கே நிறுத்தி பார்க்கணும். இவ்வளவு தானே ஒழி. அதுக்கு மேலே இது பியர் ப்ரெஷராக ஏற்றிண்டு இதுக்கு டென்ஷன் ஆகி நான் தண்டம். ஒரு பால் கூட எனக்கு பொங்க விடாமல் காய்ச்ச தெரியல. 1/2 லிட்டர் பாலில் 1/4 லிட்டர் போயிடுது. இன்றைக்கி அவ்வளோதான், காஃபி கிடையாது. இன்னும் 1/2 லிட்டர் வாங்கி இப்போ தான் கிடைக்கிது, எங்கே போனாலும் கிடைக்கிறது. அவ்வளோதான். இதுக்கு மேலே டென்ஷன் ஆகி நம்மளை நாமே போட்டு அப்படி சுருக்கிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இந்த விஷயம் இப்படி நடந்திருக்கு, இதை நான் கற்றுண்டேன். இந்த விஷயத்தில் இன்னும் கற்றுக்கிறேன், இன்னும் கற்றுட்டே தான் இருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா ஃபுல்லாக கற்றுன்றோன்னு யாருமே கிடையாது. இப்போ 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கே வித்தியாசம் தெரியும். முதல் வருஷம் போகும்போது இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, 5ஆவது வருஷம் போகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, 10 வருஷம் ஆயிரத்துல எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. பெங்களூர் மெட்ரோ முதல் நாள் நீங்கள் போகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. இப்போ நீங்களே சொல்லணும், இன்றைக்கெல்லாம் போனால் கூட்டமாக இருக்கும், இந்த டைம்லலாம் போகக்கூடாது. யாராவது எங்களை மாதிரி யாராவது ஊரில் புதுசாக வந்து நாங்கள் தான் மாட்டுவோம். மெட்ரோ எப்படி இருக்கணும், நாளைக்கெல்லாம் போயிடாதீங்க, காத்தாலெல்லாம் போயிடாதீங்க, ஏறவே முடியாது. அப்போ நீங்கள் அனுபவத்தில் உணர்ந்து தானே சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஜட்ஜ் பண்ணிலாம் சொல்லலை, அனுபவத்தில் பார்த்துட்டு நிறைய தடவை போய் நீங்களே நிறையா மிதிப்பட்டு உதப்பட்டு நசுங்கி, இந்த டைம் போனால் மாட்டிப்போம். அப்புறம் உங்களுக்கு ஒரு 10 பேர் சொல்லியிருப்பார். அப்புறம் வேறு ஒரு டைமில் நீங்கள் போயிருப்பேன், அந்த டைமில் போன ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அனுபவம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெருசு. இங்கே வேறு எதுவுமே இங்கே பெருசு கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் யாரும் பெருசு கிடையாது, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெருசு. இன்டர்வியூ கூப்பிடுவான், XYZலாம் கிடையாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, நீ அப்ளை பண்ணலாம். உன் பேர் என்னவா வேணா இருக்கட்டும், நீ எந்த ஊருக்காரனா வேணா இரு, உனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த டிகிரி இருக்கா, எஸ் யூ கேன். அவ்வளோதான். பாஸ்போர்ட் இருக்குது, வீசா இருக்கா, எஸ் யூ கேன் ஃப்ளை. இப்போ வீசா கொடுக்கறதுக்கே
அவள் டெஸ்டெல்லாம் வச்சு விட்டு இவள் டூரிஸ்ட் வீசாவா, ஸ்டூடெண்ட் வீசாவா, என்னத்துக்கு போகிறா, வேலைக்கு போகிறாளா, எத்தனை வீசா கேட்குறா, இது எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டாம்பிங் பண்ணி வீசா அப்ரூவ்ட் இல்லாட்டி டிக்ளைன் எல்லாம். எப்போ இது எல்லாம் பார்த்துட்டு தானே அவ்வளோ உடனே ஒரு வீசா ரிஜெக்ட் ஆகிடுதுன்னா எனக்கு ஒன்றுமே நடக்கிறது இல்லை, சுவாமி என்னை சோதனை பண்ணுறார், நான் எவ்வளோ நாள் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், அவளுக்கெல்லாம் தகுதி இல்லை, அவளுக்கெல்லாம் கிடச்சிடு. டென்ஷன் எங்கே தெரியுமா ஆரம்பிக்கிறது, அவளுக்கெல்லாம் கிடச்சிடுதே. அதான் பிரச்சனை நமக்கு. நமக்கு பெரிய பிரச்சனை இது கம்பேரிசன் இல்லை, இதுக்கு பேர் பொறாமை. நம்ம இதுக்கு ஒரு கம்பேரிசன் ஒரு புதுசாக ஒரு பேர் வச்சுருக்கோம், இதுக்கு பேர் ஜலஸ், பொறாமை. இது கம்பேரிசன் பேரே கிடையாது, சத்தியமாக இது கம்பேரிசன் பேரே கிடையாது. நாம் அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டோம், இதுக்கு பேர் பொறாமை, ஜலஸ் ஒன்று தான் இதுக்கு பேர். அவளுக்கெல்லாம் கிடச்சி விடுதே, எனக்கு கிடைக்கலையே, என்னை விட அவளுக்கு என்ன தகுதி இருக்குது, அவளுக்கு கிடச்சி விடுதே, இவ்வளோ தகுதி இருந்து எனக்கு கிடைக்கலையே, இவ்வளோ தான் பிரச்சனையே, இதுதான் பிரச்சனையே. அப்போ சுவாமி மேலே பூரணமான நம்பிக்கை வச்சிடணும். யோகத்தையும் க்ஷேமத்தையும் அவர் பார்த்துப்பார். நான் என் முயற்சிகளை பண்ணுறேன், என்னுடைய யோகத்திலையும் க்ஷேமத்திலையும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் சுவாமி தான் சொல்லி கொடுக்கிறார். ஒவ்வொரு விஷயத்துலேயும் அனுபவத்தை சுவாமி தான் கொடுக்குறார். ஞாபகம் வச்சுக்கோங்க, அனுபவமும் சுவாமி தான் கூட. இந்த விஷயத்தில் இந்த அனுபவம் அப்படின்னு ஒவ்வொரு விதமாக சுவாமி நம்மளை பக்குவப்படுத்துகிறார். அதனால் என்ன நடந்ததோ, என்ன நடந்துருக்கோ, என்ன நடக்கப் போகிறதோ எல்லாம் நன்மைக்குத்தான். இதில் துளி கூட கெடுதலே கிடையாது. நீங்கள் நினச்சது நடந்தாலும் நன்மைக்கு, நினச்சது நடக்கவே இல்லைன்னாலும் நன்மைக்கு தான். ராமச்சந்திர மூர்த்திக்கு அவ்வளவு அழகாக பட்டாபிஷேகம்னு தீர்மானம் பண்ணுறார். பட்டாபிஷேகம்னு பிளான் பண்ணது தசரதன். தசரதன் இருக்க வரைக்கும் அயோத்தியாவில் ஒரு பிரச்சனை கிடையவே கிடையாது. வெளிலேருந்து ஒரு ஆள் உள்ளே வரவே முடியாது. அவ்வளவு ஃபஸ்ட் கிளாஸ். யுத்தத்தினாலே ஜெயிக்க முடியாத ஒரு ஸ்தலம் அயோத்தியா. ராமனுடைய நட்சத்திரம், ராசி, பிறந்த தினம் எல்லாம் பார்த்து அப்பா ஜாதகம், புள்ள ஜாதகம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி தி பர்ஃபெக்ட் முகூர்த்தம் குறித்தது வசிஷ்டர். நம்ம கலியுகத்து ஜோசியக்கார மாதிரி கிடையாது. அவள் எப்போ கிளிக் ஆகும் எப்போ கிளிக் ஆகாது, ஏன்னா அவள் மேலேயும் தப்பு கிடையாது. வசிஷ்டர் தான் நாலு நேரம் நட்சத்திரம் எல்லாம் பார்த்து குறிக்கிறார். பட்டாபிஷேகமோ ஸ்வயம் ராமச்சந்திரமூர்த்திக்கு. பகவான் பிறக்கும் பொழுதே அத்தனை கிரகங்களும் அவனுக்கு சாதகமாக இருந்தது. யுத்த காலத்திலையும் அவனுக்கு எல்லா கிரகங்களும் அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஜாதகம் ராமச்சந்திரமூர்த்தியுடைய ஜாதகம். இன்னி வரைக்கும் எல்லாரும் அவள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கணும். அவ்வளோ பெரிய ஜாதகமாக இருக்கும். உங்கள் ஜாதகம் வச்சு ஒரு பூ போட்டிருப்பேளா? சரி, உங்கள் அப்பா அம்மா ஜாதகம் சத்தியமாக கிடையாது. ஆனால் இன்னி வரைக்கும் ராமனுடைய ஜாதகம் வச்சுண்டு ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அப்போ எவ்வளோ வசதியாக இருக்கணும் அந்த ஜாதகம். அந்த ஜாதக காலங்களே அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார் ஜோசியர்கள் புராண இதிகாசங்கள். ஸோ பிளான் பண்ணது தசரதன், நாள் குறித்தது வசிஷ்டர், பட்டாபிஷேகர் ராமனுக்கு. ஒரு நைட்டில் எல்லாம் மாறி போயிடுது. அப்படியே உல்ட்டா. ராஜ்ய பரிபாலனம் போனாலும் பரவாயில்ல, சரிடா அப்படின்னா நீ தேசத்துக்குள்ளேயே இருக்கப்படாது, காட்டுக்கு போன்னு சொல்லியாச்சு. எப்படி ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு பார்த்துக்கோங்க லைஃப்பில். ராமனுடைய லைஃப் அவ்வளோ பயங்கரமான ட்விஸ்ட்டு. கிருஷ்ணன் ஆசைப்பட்டு கிளம்பிட்டான். கிருஷ்ணனை யாரும் அனுப்பலை. போகாதேடான்னு கெஞ்சலா. 11-12 வயசில் போவேன்னு இது போயின்னு இருக்கு. ராமனை அத்தனை பேருமே அவன் தான் ஆளணும்னு வச்சுட்டு இருக்கா. ஒரே ஒரு கூனி, ஒரே ஒரு கைகை, எல்லாம் மாறி போயிடுது. ராமன் காட்டுக்கு கிளம்புறான், ஒரு தப்புமே பண்ணலை. ஆனால் அது ராமன் ஏத்துண்டானா இல்லையா? ஸோ ராமனை மாதிரி இருக்கணும். அதாவது எப்படின்னா அதுதான் நிலைப்பது நெஞ்சு. ராமனை போல் நட. என்ன வேணாலும் எப்படி வேணால் வாழ்க்கை டர்புலன்ஸ் வரும், அக்செப்ட் பண்ணு, ஃபேஸ் பண்ணு, ஹேண்டில் பண்ணுங்கோ. இவ்வளோ தான் முடியும். நமக்கு வேறு ஆப்ஷன்லாம் கிடையாது. அக்செப்ட் பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்செப்டன்ஸ், ஃபேஸிங், ஹேண்ட்லிங், இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. கொரோனா அக்செப்டன்ஸ், ஃபேஸ் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். எப்படியோ வெளில வந்துட்டோம். எப்படி வந்தோம்னா நீ வரைக்கும் தெரியாது நமக்கு. அதுவாக வந்தது, ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆஃபீஸ் கிடையாது, எங்கேயும் கிடையாது. லேடிஸ்க்கெல்லாம் ஒரு ஸ்டேஜில் எல்லோரும் ஆஃபீஸ் போனால் போதுன்னு ஆகிடுது. அப்படி தான் இருந்தது. ஹேண்டில் பண்ணோம். இன்றைக்கி உசுரோடு இருக்கும். இவ்வளோதான் பிரச்சனை.
இன்றைக்கி உசுரோடு இருக்கிறதே பெரிய ஒரு லட்சியம். ஆஹா சாதிச்சுட்டோம். எஸ், கொரோனா முடிஞ்சோன்னு அவாவா வெளில வரும்பொழுது பார்க்கணுமே, நம்ம கூண்டு பறவையில் வெளில வந்த மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் கொரோனாக்கு அப்புறம் நிறைய கூட்டமே எடுத்து எல்லா கோவில்கள்லேருந்து, கோவில்களில் அப்புறமா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் கட 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 கடன்னு ஒரே கூட்டம். என்னடாண்ணா இதுக்கு மேலே முடியாது சாமி, எங்கேயாவது வெளில வந்தால் போதும். அதை அக்செப்ட் பண்ணிட்டோம், ஃபேஸ் பண்ணோம், ஹேண்டில் பண்ணோம். இவ்வளவு தான் லைஃப். இப்போ ராமனுக்கே இப்படின்னா சாதாரண மனுஷா தானே. இத்தனைக்கும் ராம அவதாரம் பரிபூரண மனுஷ அவதாரம். பகவான் மனுஷன்ற ஒரு கான்செப்டில் தான் வந்தான். அப்படியே நடந்துட்டே வந்தான். ஜெயிச்சு காட்டினானா இல்லையா? முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வரும்னு கற்பனைக்கு நான் போக சொல்லலை. இதெல்லாம் நடந்தே தீரும்னு ஒரு தீர்மானத்துக்கும் போகாதீங்கோ. பாசிட்டிவாக நினைங்கோ, பாசிட்டிவாக பண்ணுங்கோ. பாசிட்டிவாக காதால் எழுந்துக்க போகிறோன்னு பிளான் பண்ணி தானே படுக்கிறோம். நாளைக்கு நான் எழுந்துக்க மாட்டேன், என்னதுக்கு சமைக்கணும், என்னதுக்கு பாலுக்கு சொல்லணும், அப்படியா இருக்கும். நாளைக்கு காதால் பால் வந்தே ஆகணும், பேப்பர் வந்தே ஆகணும், இன்டர்நெட் வந்தே ஆகணும், கரண்ட் இருந்தே ஆகணும். இது எல்லாம் வேண்டி தானே இருக்குது. இது வேண்டான்னு பிளான், எல்லாம் பிளான் பண்ணி தானே படுக்கிறோம். அதையும் தாண்டி காத்தால் கரண்ட் இல்லை, பால் இல்லை, ரோடு பிளாக். ஏற்றுக்கோங்கோ. பெங்களூர் டிராஃபிக் ஏற்றுக்கிறோன்னு நீங்கள் புலம்பி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. இது ஒன்றும் மாற போகிறது இல்லை. இதெல்லாம் மாறணும்னா அத்தனை பேர் வீட்டில் இருக்கவாள்லாம் அழகாக காரை விட்டுவிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போனால் ஒழிய பெங்களூர் டிராஃபிக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஒன்று ரோடு அகலமாகணும், இல்லாட்டி கார்கள் குறையணும், இல்லாட்டி எல்லா காரும் நிப்பாட்டிட்டு எல்லோரும் மெட்ரோ பஸ்ஸு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போனால் ரோடில் டிராஃபிக் இருக்கா. இதை தவிர நம்மக்கிட்ட வேறு ஆப்ஷன் இருக்கா? இந்த மூணு நம்மளால் பண்ண முடியாது. இது மூணு நமக்கு ஆகவே ஆகாது. நாம் என்ன பண்ணோம், இவ்வளோ டிராஃபிக் இருக்கும், 1.5 மணி நேரம் ஆகும், மைண்டு வச்சுட்டு தான் பிளானிங்கே பண்ணணும். இவ்வளவு தான் வாழ்க்கை. அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், ஹேண்டில் பண்ணுங்க. அப்போ ராமன் அந்த மாதிரி இருந்தான், வாழ்ந்து காட்டினான். பொறுமையாக இருக்கும். முதல்ல அந்த ஃபெய்த்து நமக்கு எங்கே பிரச்சனை ஆரம்பிக்கிறதுனா லேக் ஆஃப் ஃபெய்த். இது அப்பப்போ இது சரசரன்னு இறங்குறது. இந்த வழுக்கு மரம் இருக்கும் தெரியுமா? இந்த வழுக்கு மரத்தில் இப்படி ஒரு 2 படி ஏறினா 3 படி இறக்கி விட்டுரும். மேலே வரைக்கும் ஏற சர்ன்னு இறங்குவோம். இந்த பரமபத விளையாட்டு மாதிரி தான். பரமபத விளையாட்டு விளையாடுறது எதுக்குன்னா, எந்த சமயத்தில் வேணால் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு ஹைக் வரும், திடீர்னு அப்படியே இறக்கி விடும். சமயத்தில் பார்த்தா சின்ன சின்ன ஏனியாக ஏறிப்போம், ஒவ்வொரு வழியாக வளைஞ்சி 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 குட்டி 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 ஏனியாக கடைசியில் போயிருப்போம். அங்கே ஒரு பெரிய பாம்பு நிற்கும், சர்ன்னு கீழே கொண்டு விடும். சில சந்தர்ப்பங்களில் கீழே வழிக்கிட்டே இருப்பாள், திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ஏணி கிடைக்கும், கிடுகிடுன்னு மேலே ஏறிடுவாள். எல்லாருடைய லைஃப்பும் இப்படித்தான். யாருக்கும் கான்ஸ்டண்ட்டாக அப்படி ஏறிண்டே இருப்பான்னு கிடையாது, கான்ஸ்டண்ட்டாக சறுக்கின்றே இருக்கிற ஆளும் கிடையாது. ஏதோ ஒன்றுத்தில் ஏறுவோம், ஏதோ ஒன்றுத்தில் சறுக்குவோம், திருப்பி வேறு ஒன்றுத்தில் ஏறுவோம், வேறு ஒன்றுத்தில் சறுக்குவோம். இதில் தான் லைஃப் போயின்ட்டுருக்கு. இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். முதல்ல நன்னா தான் இருக்கேன், எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. நமக்கு என்னென்னா, நமக்கு பிடிச்சபடி நடக்கலை, நாம் நினச்சபடி நடக்கலைன்னா எல்லாம் விரோதமாக போகிறதுன்னு ஒரு அபிப்பிராயத்துக்குள்ளே நாம் வந்துடுறோம். அங்கே தான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. எல்லாமே நல்லதே நடக்கிறது இல்லை, நான் ஒன்று நினச்சா என்னமோ தெய்வம் ஒன்று நினைக்கிறது, ஊர் உலகம் ஒன்று நடக்கிறது, லைஃப்பில் எல்லாம் அகெயின்ஸ்டாக போயின்னு இருக்குன்னு சொல்லுவோம். அகெயின்ஸ்டாக போகிறதோ, நேராக போகிறதோ, சைடில் போகிறதோ போயின்னு இருக்குல்ல லைஃபு. அவ்வளோதான். ஒரு இடத்துல நிற்காமல் ஓடின்னு இருக்குல்ல, அதுவே பாக்கியம். பெங்களூர் டிராஃபிக் மாதிரி நின்றே இல்லாமல் ஏதோ பெங்களூர் டிராஃபிக்கில் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி 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 போனால் ஏதோ பெயின் இருக்குது, பரவாயில்ல, இப்படியே போயிட்டா கூட வீட்டுக்கு போய்டும், அப்படி தானே தோன்றுறது. பெங்களூர் டிராஃபிக்கில் ஸ்பீடாக போனால் எதிர்பார்க்கல, ஸ்லோவாக போனாலும் இப்படியே ஜான்வாச கார் மாதிரி போனாலும் போயிடலாம், இவ்வளோ தானே எதிர்பார்ப்பு. நின்று போயிட்டோம்னா தான் டென்ஷன் ஆகிடுறது. நம்ம வாழ்க்கை இன்னி வரைக்கும் நிற்கலை, ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னி வரைக்கும் நிற்கலை. நிற்கிறதுனா கடைசி மூச்சு தான், அது வரைக்கும் வாழ்க்கை நிற்க போகிறதுக்கு இல்லை. யாராலையும் உங்களுடைய வளர்ச்சியையோ உங்களுடையதான விஷயங்களையோ தடுக்க முடியாது. இப்போ இத்தனை வருஷம் வந்திருக்கல, யார் தடுத்தா உங்களை? உங்கள் வளர்ச்சி யார் தடுத்துட்டா? உங்கள் உடம்பை யார் தடுத்துட்டா? இல்லை வாழ்க்கையில் சாதிக்கலை, கல்யாணம் பண்ணிட்டுகள், குழந்தைய பற்றிக்கு, இதுவே பெரிய சாதனை, சந்தோஷப்படுங்க, அவ்வளோதான். கல்யாணம் பண்ணிக்கல, அதுவே சாதனை. கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாமல் வாழலாம், அது ஒரு சாதனை. எல்லாமே சாதனை தான். இங்கே எதுவுமே கேவலமே கிடையாது. ஒவ்வொருத்தருடைய லைஃப்பும் ஒவ்வொரு ரீதியில் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அழகு. இந்த சிறுத்தையெல்லாம் பார்க்கலாம், சீட்டாலாம் அவ்வளவு ஸ்பீடாக போகும்,
இது எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டில் உண்டு. நத்தை, ஆமை, இந்த ஸ்லாத்துன்னு ஒன்று இருக்கும். அது நகருமா நகராதான்னு நமக்கே தெரியாது, அதுக்கும் தெரியாது. ஒரு சிறுத்தை பிடிக்க வந்தால் கூட கை இப்படி எடுத்துகிட்டு போகும். மற்றதுக்கெல்லாம் ஸ்லோ மோஷனில் காட்டணும்னா இதுக்கெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் காட்டணும். அந்த ஸ்லாத்துன்ற அனிமலுக்கு இப்படியே போகும். திரும்புறது கூட இப்படி தான். நமக்கு நிஜமாக அவ்வளோ பொறுமையாக திரும்பவே முடியாது. அவ்வளோ பொறுமை. அதுவும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தானே இருக்குது. நம்ம சொல்லலாம் நத்தை மாதிரி சொல்லுவோம். ஆனால் நத்தைக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, ஆமைக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, வேகமாக ஓடுற அந்த சீட்டாவுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது தான். ஸோ நம்ம வாழ்க்கை ஸ்லோவாக இருக்கட்டுமே, என்ன இப்போ சரி ஃபாஸ்ட்டாக இருக்க இருந்துட்டு போட்டோமே, எப்படியோ வாழ்கிற இல்லை. இன்னி வரைக்கும் வாழ்ந்தாச்சு, இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கு, திரும்பி நாளைக்கும் வாழதானே போகிறோம். முதல்ல இது புரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கை நடந்துட்டுருக்கு, இந்த வாழ்க்கையில் எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் கிடைக்கல, இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் நடக்கலை, இவ்வளோதானே. நடக்காதது கொஞ்சம்தான், நடந்தது நிறைய. கிடைக்காதது கொஞ்சம்தான், கிடைச்சது நிறைய. எத்தனை பேருக்கு சாப்பாடே கிடைக்கல, நமக்கு 3 வேளை நினச்சா சாப்பாடு கிடைக்கல. எத்தனையோ பேருக்கு கை கால் கண்கள் இல்லை, நமக்கு கை கால் கண்கள் இருக்குது. எத்தனையோ பேருக்கு பெருசாக குடும்பம் அப்படின்னு ஒரு ஃபார்மேட்லாம் கிடையவே கிடையாது. எத்தனையோ பேருக்கு நமக்கு அதெல்லாம் கிடச்சிருக்கு. எத்தனையோ பேர் குடும்பங்கள் இருந்தும் குடும்பங்கள் இல்லை. எத்தனையோ குழந்தைகள்லாம் ஃபாரின்லலாம் நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ அந்த அநாத ஆசிரமத்துக்கெல்லாம் போனோம்னா, முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போனோம்னா குழந்தைகள் எல்லாம் அவளுக்கு உண்டு, ஆனாலும் இல்லை. அவளும் வாழ்ந்துட்டு தான் இருக்கா, அவளும் படுத்துட்டு தான் இருக்கா, எழுந்துட்டு தான் இருக்கா. அவளுக்கும் பண்டிகைகள் வர்றது, அவர்களுக்காகவும் யாரோ ஒருத்தர் அன்றைக்கி விசேஷமாக ஒரு விருந்து. நம்ம பர்த்டேக்கோ அவள் பர்த்டேக்கு இது வரைக்கும் யாரும் விருந்து போட்டதே இல்லை. இன்னி வரைக்கும் நானும் நினச்சிப்பேன், ஏதான ஒரு அநாத ஆசிரமத்தில் அங்கே தங்கியிருக்கிறவாளுடைய பர்த்டேவுக்காக ஒரு விருந்து யாராவது போட்டிருக்காளான்னா இன்னி வரைக்கும் கிடையாது. எல்லாம் தம் பர்த்டே, தம் புள்ள பர்த்டே, அப்பா அம்மா நினைவு நாள், அப்பா அம்மா பர்த்டே, இதுக்கு தான். ஏதான் நீங்கள் இன்றைக்காவது பண்ணலாம். இனிமேல் அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தருடைய பிறந்த நாள் கேட்டு அன்னைக்கு சர்ப்ரைஸாக அவளுக்காக இதை பண்ணுறோன்னு சொல்லி பாருங்கோ. நிஜமாவே அப்போ அவளுக்கு தெரியும் தெய்வீகம்னா என்னன்னு. அப்போ உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் டிவினிட்டின்னு. தெய்வீகம்ன்றது இந்த மாதிரி விஷயங்களில் தான் ஒளிஞ்சின்னு இருக்கு. நாம் தெய்வீகம்னா தெய்வம் பிரத்யக்ஷமாக வர்றது மட்டும்தான் தெய்வீகம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். இல்லாட்டி நாம் போகிற அன்றைக்கி கோவிலில் கூட்டம் இல்லாமல் இருந்தால் தெய்வீகம். கோவிலில் வந்து ஜரகண்டின்னு சொல்லாமல் ஒரு 5 நிமிஷம் நிற்க வச்சாச்சுன்னா தெய்வீகம். என்ன கிருபை தெரியுமா சுவாமியோடது. அதில் கூட்டத்தை இடித்து பிடிச்சுன்னா சுவாமிக்கு கிருபை இல்லை. திருப்பதியில் ஒரு 300 பேரோடு இடித்து பிடிச்சின்னு பார்த்தா சுவாமிக்கு கிருபையே இல்லையா சொல்வேன். இந்த 300 பேரை நிற்கிறதே கிருபை. இந்த 300 பேரோட நின்னதுனாலே தான் அன்றைக்கி தெய்வம் காட்சி கொடுத்தது. அதனால் இந்த யோகக்ஷேமம் அப்படின்னா இது எல்லாம் சேர்த்து தான். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இது எல்லாமே யோகம், இது எல்லாமே க்ஷேமம். நிறைய கிடச்சிருக்கு. உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் அப்படி அசை போட்டு பாருங்களேன், எவ்வளோ அதுக்கு இந்த ஜென்மா பத்தாது. இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சதை நீங்கள் லிஸ்ட்டு போட்டு ரீவைன் பண்ணி எழுதி பாருங்களேன். ஜஸ்ட் எழுதி பாருங்க. தென் யூ வில் ரியலைஸ், ஐயோ இவ்வளோ கொடுத்துருக்கியாடா. அப்போ அழுக தான் வரும். சத்தியமாக சொல்கிறேன், கதறி கதறி அழத்தோம். இவ்வளவு கொடுத்துருக்கியே, என்ன கொண்டு வந்த நாம் என்ன தகுதி இருக்குது? கர்ம வினையை தவிர வேறு தான் தகுதி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பிறக்கும்பொழுது நாம் கொண்டு வந்த என்னடானா கர்ம வினை, இன்னொன்று பகவத் அனுகிரகம். இது 2 மட்டும்தான் நாம் கொண்டு வந்தது. இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற டிகிரியாக இருக்கட்டும், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், போட்டுக்கிற ஆபரணமாக இருக்கட்டும், சோஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், பொசிஷனாக இருக்கட்டும், சம்பாத்தியமாக இருக்கட்டும், சேவிங்ஸாக இருக்கட்டும், என்னவா வேணால் அப்பா அம்மான்ற கிரெடிபிலிட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இதெல்லாம் நீங்கள் வரும்போதே கொண்டு வந்ததா? ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றா பகவத் அனுகிரகத்தில் கிடையாது. இதெல்லாம் கர்ம வினை அசிங்கமாக தள்ளிடப்படாது. கர்ம வினைன்னா இதுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. கர்ம வினைன்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு விலை கிடையாது. இதெல்லாம் பகவத் கிருபை. யோக க்ஷேமம், இது எல்லாமே யோகம். உடம்பு கிடச்சது யோகம், இன்றைக்கி உடம்பு இருக்கிறது யோகம், இந்த உடம்புக்கு ஒரு மரியாதை இருக்கிறது யோகம், இந்த உடம்புக்கு ஒரு ட்ரெஸ் கிடச்சிருக்கிறது யோகம், அதுக்கு நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் கிடச்சிருக்கு, அதை விட யோகம். இவ்வளோ பெரிய யோகம். அது பிடிச்ச ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் பார்த்து வாங்கிக்கிறீங்கள, அதுவே பெரிய யோகம். பல பேருக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. நான் இன்றைக்கி கூட ஒரு ரீல் பார்த்தேன். ஆஃப்ரிக்காவில் எங்கேயோ ஒரு காடு, அந்த காட்டில் அவ்வளவு பாம்புகள் உண்டு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல்ஸ் அங்கே தான் வாழ்வா, அவன் அங்கேயும் போக மாட்டான்.
அவளுக்கெல்லாம் ஒரு பழக்கம் உண்டு. பூமியில் நடந்தால் தானே பாம்பு கிடைக்கும். எல்லோரும் இந்த பொய்க்கால் குதிரைலாம் இருக்குது, ஹைட்டாக நிற்பா பாருங்க, அந்த மாதிரி கொம்பு வச்சுப்பா. அந்த வி மாதிரி இருக்கும் அந்த கொம்பு. அதில் அது ஒரு 5 அடி ஒசரத்தில், பூமியிலேருந்து ஒரு 5 அடி ஒசரத்தில் அந்த கொம்பை பிடிச்சிட்டு தான் அவள் வாழ்க்கையே. சின்ன குழந்தையிலே ட்ரெயின் பண்ணணும். நம்ம குழந்தைகள்லாம் நடக்கும்போதே விழுறதுகள். நான் இன்றைக்கி பார்த்தேன், எல்லாம் ஒரு 8-10 வயசு இருக்க குழந்தைகள், அதுகள் ஒரு 3 அடி இருக்க வச்சுக்கோங்க, இந்த கொம்பு ஒரு 8 அடி இருக்கும். இதில் 5 அடிக்கு மேலே இந்த குழந்தைகள் நின்றுட்டு இந்த கொம்பை பிடிச்சிட்டு இப்படி நடக்கணும். நீங்கள் ரீல்ஸ் போட்டு பாருங்க தெரியும். அதில் மலை ஏறுறதுகள், நமக்கு கால் சும்மா ஏறினாலே ட்ரெக்கிங் பெருமையாக பீத்திக்கிறோம். அதில் கல், கீழே செடி, அந்த பாம்பு கிட்ட மாட்டப்படாதான். அதுக்காக சின்ன வயசுலேருந்து அதுங்களுக்கு ட்ரைனிங். அவள் லைஃபு பூமியில் நடக்கணும்னா இப்படி தான் நடப்பாள். லேடிஸு இதில் வெயிட்டெல்லாம் தூக்கிண்டு இதுக்கு நடுவில் காட்டில் போய் வேட்டையாடிண்டு அவளுக்கு வேண்டியது அந்த மாதிரி எதாவது லைஃப்பில் இருக்காளா சொல்லுங்க. இறங்கினா ஓலா, உபர், நம்ம யாத்திரி, ஏதோ வண்டி, உங்கள் காரு, உங்கள் வண்டி, இதெல்லாம் எவ்வளோ பெரிய யோகம் தெரியுமா? இந்த மாதிரி குச்சி கொடுத்து நடக்க சொன்னால் என்றைக்கு எதை பண்ணுவோம் நாம்? அப்படியும் ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக அந்த குழந்தைகள் வாழறோம். இதில் வேறு யார் ஸ்பீடாக போகிறோம், ஓட வேறு ஓடுறதுகள். நடக்கிறதே பேலன்ஸ் பண்ணி நடக்கிறதே கஷ்டம்னா ஓடின்னு இருக்கு. நம்ம எல்லோரும் நம்மளை விட நிறைய கிடைச்சவாளை பார்த்துட்டுருக்கோம். நம்மளை விட கிடைக்காம நிறைய பேர் இருக்கா பாருங்க. அவளை பார்த்தேன்னா எவ்வளவு யோகமாக இருக்கேன், எவ்வளவு க்ஷேமமாக இருக்கேன்னு முதல்ல புரியும். நிஜமாகவே யோகத்தையும் க்ஷேமத்தையும் அப்படி சுவாமி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கா. எத்தனை பேர் இந்த வீட்டு வேலை செய்கிறவா, இந்த வீடு கட்டுவாள், அதே இடத்துல அந்த பொடிக்கிறடுவில் வாழ்ந்துட்டுருக்கா. அந்த இடத்துல இத்தினோண்டு ஒரு டென்ட்டை போட்டுண்டு அதில் சமைச்சுண்டு அதில் சாப்பிட்டுண்டு அந்த குளிர்லேயும் அவள் பாடு போத்திண்டு அதோ ஒரு கொசு வலையை கட்டிண்டு அவள் பாடு இந்த வண்டி சவுண்டு இது எல்லா நடுவுலேயும் வாழறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார். அவளும் சந்தோஷமாக தான் இருக்கா. அவள் நம்மளை பார்த்து பொறாமப்படலையே. நல்லா கவனித்து பாருங்க. அவள் யாரும் நம்மளை பார்த்து வைத்தறிச்சல் பட்டாளாம். நம்மளை மாதிரி அடையிறதுக்கு முயற்சி வேணா பண்ணுவாள். வைத்தறிச்சல் படுறவா யாரும் வளர்கிறதே கிடையாது. பொறாமையில் இருக்கிறவாளுக்கு க்ரோத்தே கிடையாது. பொறாமை இல்லாமல் சரி எனக்கு இந்த இடத்தை அடையணும்னு முயற்சிக்கிறவாளுக்கு எல்லாம் கிடைக்கும். முயற்சிக்கிறவாளுக்கு எல்லாம் கிடைக்கும். இந்த கம்பேரிசனில் ஜெலஸில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம்ன்றது 0 தான். சத்தியமாக வராது. நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கலாம். டெரரிஸ்ட்டுக்கு எங்கேயாவது முன்னேற்றம் உண்டா? கவனித்து பாருங்க. ஒரே முன்னேற்றம் மேலே போகிறது ஒன்று தான் இருக்கும். அதுக்கு மேலே வேறு முன்னேற்றமே அவன் லைஃப்பில் இருக்கவே இருக்காது. அப்போ முயற்சி பண்ணனா எல்லாம் அடையலாம். அந்த யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் கவனித்து கொள்கிறேன். இது உத்தரவாதம் சுவாமி கொடுத்துருக்கான். யோகக்ஷேமம் வகாமியம். இந்த அனன்யா சிந்தையந்தோமெல்லாம் விட்டுடுவோம். தேஷாம் நித்யாபியுக்தானம்லாம் விட்டுடுவோம். மற்றெல்லாம் விட்டுருவோம். கடைசி இந்த வார்த்தை விட்டு யோகக்ஷேமம் வகாமி அகம். நம்ம எல்ஐசி இதை மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கா. யோகக்ஷேமம் வகாமியகம். மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டா. அனன்யா சிந்தையந்தோமாம்லாம் விட்டுட்டா. யோகக்ஷேமத்தை நாங்கள் பார்த்துக்கிட்டோம். சிம்பிள் டேக்லைன் இவ்வளோதான். ஸோ யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் நிர்வகிக்கிறேன். நான் தரேன்னு சொல்ல சுவாமி நல்லா கவனிக்கணும். நான் நிர்வாகம் பண்ணுறேன். உன்னுடைய யோகத்தையும் உன்னுடைய க்ஷேமத்தையும் நான் ஹேண்டில் பண்ணுறேன். எவ்வளோ பெரிய கேரண்டி இது. குழந்தைகிட்ட சொல்லலாம், அப்பா பார்த்துக்கிறேன், அம்மா பண்ணுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்ன படிக்கணும்னு சொல்லு, நான் ஏற்பாடு பண்ணுறேன், இது பண்ணமா பண்ணு, இதை பண்ணுறியா பண்ணு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, ஹோட்டலில் உனக்கு என்ன வேணும் சொல்லு வாங்கி தரேன், உனக்கு எங்கே யாத்திரை போகணும் சொல்லு, உனக்கு எங்கே டூர் போகணும் என்ன சொல்லும், அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோம். நான் ஹேண்டில் பண்ணுறேன். டூருக்கு போகிறோம், குழந்தைகள் ஐஷுண்டு, அது ஏதானும் ஒன்று பேக் பண்ணும், பேக்கிங்கை கெடுக்கும், பண்ணுற டைமையும் கெடுக்கும், இதை வெய்ய அதை நெத்தி எல்லாமோ கொண்டு வந்து கொடுக்கும். அதையும் தூக்கிண்டு அதுக்கு வேண்டியதையும் எடுத்துண்டு அதுக்கு எங்கே இருந்தால் கம்ஃபர்டபுள்னு பார்த்துண்டு அதுக்கு அந்த இடத்துல என்ன சாப்பாடு கிடைக்குமான்னு பார்த்துண்டு அதுக்கு ஒரு சின்ன ஒரு குக்கரை எடுத்துண்டு. அப்போ அந்த குழந்தையினுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நாம் தானே நிர்வாகம் பண்ணுறோம். இதே தான் நம்ம யோகக்ஷேமத்தை சுவாமி நிர்வாகம் பண்ணுறார். நான் கொடுக்குறேன்னு சொல்லலை, ஐ ஆம் ஹேண்ட்லிங் இட். நான் ஹேண்டில் பண்ணுறேன். அவ்வளோ பெரிய வார்த்தை இது. அவர் ஹேண்டில் பண்ணால் எங்கேயா மிஸ் ஆகுமா? அவர் ஹேண்டில் பண்ணி நமக்கு ஒன்று கிடைக்காம போகுமா? அவர் ஹேண்டில் பண்ணி அதில் எங்கேயாவது தப்பாகுமா? அவர் ஹேண்டில் பண்ணி அதில் எங்கேயாவது சொதப்பல் ஆகுமா? நம்ம சொல்லுவோம் சொதப்பிட்டான்னு.
மேட்சை சொதப்பினா, சமையலை சொதப்பினா, பிளானை சொதப்பினா, இது எதுவுமே சுவாமிகிட்ட வராது. பர்ஃபெக்டன் அவ்வளோ, எல்லாம் பர்ஃபெக்ட் 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 பர்ஃபெக்ட். அவர் சொல்கிறார், நான் ஹேண்டில் பண்ணுறேன், நீ உன் வேலையை மட்டும் பார், மைண்ட் யுவர் பிஸ்னஸ். யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் நிர்வாகம் பண்ணுறேன். நீங்கள் சத்சங்கத்துக்கு வந்திருக்கு, இந்த ஹாலு, இந்த சேரு, இந்த மைக்கு, இது எத்தனை பேர் ஏற்பாடு பண்ணு? யாரு? நீங்கள் பாட்டுக்கு வந்து, இப்போ நீங்கள் வந்தால் மட்டும் போதும், அவ்வளோதானே. நீங்கள் வந்தாச்சுன்னா போதும், வந்து உக்காந்தாச்சுன்னா போதும். சத்சங்கம் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது, ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. நீங்கள் வந்தாச்சுன்னா, உக்காந்தாச்சுன்னா, கேட்டாச்சுன்னா, அனுபவிச்சாச்சுன்னா போதும். ஸோ லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அடுத்தவன் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கா. காத்தால பால் வருது, நீங்கள் இங்கே மாடு வச்சு கறந்து, இல்லாட்டி மாடு வாங்கி கொடுத்து, ஒன்றும் கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் யாரோ ஜோசிக்காரன் சொன்னால் ஏகாதசி அன்னைக்கு மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்துறேன்னா பாக்கியம். இவ்வளோதான் மேக்ஸிமம் உங்களால் பண்ண முடியும். கோ சம்ரக்ஷணம் அப்படின்னு இவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கு மேலே வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோதான் சிட்டி. ஆனால் உங்களுக்கு பால் வந்துட்டு தானே இருக்குது. எத்தனை பேர் போய் கரண்ட்டு கிரிட்டில் வேலை பண்ணியிருக்கோம், ஹை வோல்டேஜில், எத்தனை பேருக்கு தெரியும் எங்கேருந்து இந்த பவர் வருதுன்னு தெரியுமா? ஆனால் யாரோ வேலை பண்ணிட்டு இருக்கா, நமக்கு அன்இன்டரப்டடாக கரண்ட் வந்துட்டு தான் இருக்குது. ஒரு வேளை கரண்ட்டு போனாலும் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கான், இன்வெர்டர் லைன் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கான். எத்தனை விஷயங்கள் நடந்துட்டுருக்கு வாழ்க்கையில். எங்கேயோ வயக்காடு, எங்கேயோ யாரோ விதைக்கிறான், ராப்பகலாக கஷ்டப்பட்டு பாதுகாக்கிறான், அப்புறம் அறுவடை பண்ணுறான், அதுக்கப்புறம் பேக் பண்ணுறான். நாம் வாங்குகிற கடை வரைக்கும் சுவாமி கொண்டு வந்து கொடுக்குறார். அதில் போய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். 1/4 கிலோனா 1/4 கிலோ, 1/2 கிலோனா 1/2 கிலோ. அப்போ இதெல்லாம் க்ஷேமம் இல்லாமல் என்ன? இவ்வளவு சுவாமி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கா. கரண்ட்டுக்கு நாம் எத்தனை பிரயத்தனப்படணும் சொல்லுவோம்? பில்லு கட்டினா போதும், அது நம்ம தான் பண்ணணும். சம்பாதிக்கிறோம்னா செலவே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு செலவே பண்ணக்கூடாதுன்னு சம்பாதிக்கவே கூடாது, இவ்வளோதான் ஆப்ஷன். செலவு இருக்குன்னா சம்பாத்தியம் உண்டு, சம்பாத்தியம் இருக்குன்னா செலவு உண்டு. இது ரூல். நான் சம்பாத்தியம் மட்டும் சம்பாதிச்சுட்டே இருப்பேன், செலவே இருக்கக்கூடாது. எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடச்சிட்டே இருக்கணும், செலவு குறைஞ்சிட்டே இருக்கும். நடக்கவே நடக்காது. இது ஏறுனா இதுவும் ஏறும். முன்னாடி ஒரே ஒரு செப்பலை போட்டுருப்பேன், அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு ஒன்று, வீட்டுக்கு ஒன்று, கேஷுவல் ஒன்று, கடைக்கு போகிறதுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு ஒன்று, லைனாக மாறும். ஒவ்வொன்றா நாம தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிறோமே ஒழிய சுவாமி அத்தனையும் தாண்டி கூட சுவாமி நம்மளை அழகாக மெயின்டைன் தான் பண்ணிட்டுருக்கார். அதனால் யோகக்ஷேமம் வஹாமியகம், பொறுமையாக இருக்கும். சுவாமி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் 10 நாள் கழிச்சு நீங்கள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 நாள் கழிச்சு வாழைப்பழத்தை நீங்கள் இப்பயே பத்திரமாக வாங்கி வச்சுக்க வேண்டாம். 9ஆவது நாளோ 10ஆவது நாளோ நீங்கள் வாங்கினாலே போதும். இல்லாட்டி எங்கேருந்தோ வந்து சேரும், நீங்கள் சாப்பிட்டா போதும். அந்த 10ஆவது நாள் நீங்கள் சாப்பிடக்கூடிய பழம் எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ காயாக வளர்ந்துட்டுருக்கு. நீங்கள் யாரும் போய் வளர்க்கலை, நீங்கள் யாரும் அந்த வாழை மரத்துக்கு தண்ணி விடலை. ஆனால் உங்களுக்கான அந்த வாழைப்பழம் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு நீங்கள் தான் அரிசி ஒரு 5 கிலோ வாங்க போகிறீங்கன்னா அந்த 5 கிலோ அரிசி எங்கேயோ தயாராகிட்டுருக்கு. இங்கேருந்தோ ட்ராவல் ஆகி உங்கள் பக்கம் வந்துட்டே இருக்கு. ஒரு 20 வருஷம் கழிச்சு உங்கள் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ இல்லாட்டி ஒரு 10 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ண போகிறல அதற்கான பையனோ பொண்ணோ எங்கேயோ தயாராகிட்டு இருக்கா. அந்த குழந்தைகள் இப்போ 5ஆவது படிக்கிறது, எல்கேஜி படிக்கிறதுனா அது காலேஜ் படிக்கிறது. யாரோ ஒருத்தருக்கு காலேஜ் ஐடியா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல காலேஜ் ரெடி ஆகிட்டு இருக்கு. உங்கள் குழந்தை காலேஜ் படிக்க ஆரம்பித்தோன்னா காலேஜ் திடீர்னு புதுசாலாம் உருவாகுது. அதுக்கு முன்னாடியே டீச்சர், காலேஜு, பிரின்சிபல், அவளுக்கு ஒரு சிலபஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். அது சிபிஎஸ்சியா, மெட்ரிக்கா, ஸ்டேட் போர்டா, என்னெல்லாம் சிலபஸ் உண்டோ இதில் உங்களுக்கு எது சௌகரியமோ. பகவான் இப்படி தான் சாய்ஸும் சான்ஸும் கொடுக்குறாங்க, இவ்வளோ தான் அப்படின்லாம் சொல்கிறதே கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கைக்கும் பின்னாடி ஒரு பெரிய வேலை, பேக் ஸ்டேஜ் வேலைன்னு சொல்லுவோம் தெரியுமா? அவ்வளவு வேலை நடந்துட்டுருக்கு. சுவாமி எதையுமே சொல்லிக்கிறது இல்லை, நமக்கு வேண்டியது மட்டும் கொடுத்துட்டுருக்கார். வேறு ஒரு வேலை இந்த கம்பெனி பிடிக்கல, வேறு கம்பெனி போகிறோன்னா அதுக்கு ஒரு கம்பெனி ரெடி பண்ணிகிட்டு இருப்பான், அதுக்கு ஒரு மேனேஜர் இருப்பான். அங்கே நமக்குன்னே ஒரு பொசிஷனை தயார் பண்ணுவான் சுவாமி, தயார் பண்ணுவான். அது அத்தனை பேர் இன்டர்வியூ, அதில் இன்டர்வியூஸ் பண்ணுறவாளுக்கு நம்மளை செலக்ட் பண்ணணும்னு புத்தியை வேறு கொடுப்பான். இது எல்லாம் பேக்ட்ராப்பில் நடக்கிற விஷயம். நான் மனசுவேன் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ டிட் இட். ஒன்றும் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது, புத்திசாலித்தனம் எல்லாம் இருக்குது.
இதை தாண்டி யோகக்ஷேமம் வஹாமி அகம். அவன் நிர்வாகம் பண்ணுறான். நம்ம அப்பா அம்மாவோட யோகக்ஷேமத்தை நிர்வாகம் பண்ணவன் நம்மளை நிர்வாகம் பண்ணுறான். அவனே தான் அடுத்த ஜென்ரேஷன் நிர்வாகம் பண்ண போகிறான். அவனே தான் 10 ஜென்ரேஷன் கழிச்சு வரப்போகிறவாளுக்கும் நிர்வாகம் பண்ண போகிறான். சந்தேகமே வேண்டாம். பொறுமை நம்பிக்கையோட உங்கள் எஃபர்ட்ஸை போட்டுட்டே இருக்கு. பரதன் போல. பரதன் எந்த விதத்திலையும் அயோத்தியா ராஜ்யத்துக்கு ஆசையே படலை. எங்கேயோ கூனி எங்கேயோ கைகேயி எத்தையோ பண்ணி தொலைச்சுட்டா. 14 வருஷம் சுவாமி வனவாசம் கிளம்பியாச்சு. 14 வருஷம் வரமாட்டேன் கிளம்பியாச்சு சுவாமி. என்ன ஆட்டம், எங்கள் அப்பா சொல்லியாச்சு. எல்லா பழி பாவமும் பரதன் மேலே வந்துடுத்து. இத்தனைக்கும் ராஜ்யத்தில் இருக்க பல பேரை கூட்டுண்டு, தன்னுடைய அம்மாக்கள் 3 பேரையும் கூட்டுண்டு, வசிஷ்டர் முதலான பெரியவாளெல்லாம் கூட்டுண்டு, சுமந்திரர் முதலான அமைச்சர்களை கூட்டுண்டு, ராமனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டுண்டு ராமனிடத்தில் வந்து சித்திரக்கூடத்தில் வந்து, பிரபோ நீ வந்துடு, உனக்கு பதில் 14 வருஷம் நான் வனவாசம் பண்ணுறேன்னு இவ்வளவு கேரண்டி கொடுத்தான் பரதன். அப்போ கூட சுவாமி சொன்னார், இல்லை பரதா. அப்போ கூட நிறைய பேர் சொல்கிறார், அப்பா போயாச்சுன்னா. அப்பா போனதுக்காகவே, அப்பா இருந்தால் கூட நான் திரும்பி உடனே வந்திருப்பேன். இப்போ அப்பா போயாச்சு, அவருடைய அந்த சத்தியத்தை காப்பாற்றணும். 14 வருஷம் வரமாட்டேன்னு ஸ்டாண்ட் நிற்கிறார் சுவாமி. பரதன் கடைசியில் பகவானிடத்தில் பாதுகையை வாங்கிட்டு வந்து நந்தி கிராமத்தில் உட்காந்துட்டுருக்கான். அந்த 14 வருஷமும் பலரும் பலவிதமாக கரிச்சு கொட்டுறாளாம் பரதனை. ஒரு தப்பும் அவங்ககிட்ட கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாளாம், சரையில் இவனை எங்கேயா பார்த்து, நந்தி கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்கான் இல்லையா, இவன் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு பல பேர் இருந்தாலும். அயோத்தியாவில் பரதன் முகத்தில் முழிச்சா பாபம். ராமனை காட்டுக்கு அனுப்பின மகாபாவி, இவ்வளோதான் அவன் டைட்டில். 14 வருஷம் யாருக்கும் ராஜ்யத்தை பற்றி கவலை இல்லை. இந்த பரதன் இப்படி பண்ணிட்டானே அப்படி. இவள் எல்லோரும் குளிக்க வரத்துக்கு முன்னாடி பரதன் 2 மணிக்கு எழுந்து போய் குளிச்சுட்டு வந்துடுவானான். ஏன்னா எல்லோரும் 3:30-4 மணிக்கு வருவா. அவள் வரும் பொழுது அவளுக்கு நம்மளால் இடைஞ்சல் வேண்டாம். இத்தனைக்கு என்ன, அந்த அயோத்தியாவை அவ்வளோ செக்யூர்டாக பார்த்துண்டது பரதன். அவ்வளவு செக்யூர்டாக. நிகமாந்த மகாதேசிகர் சொல்வார் பாதுகா சகசிரத்தில், தசரதன் காலத்தை விட ராமனுடைய காலத்தை விட த பெஸ்ட் பீரியட் ஆஃப் அயோத்தியா எதுன்னு கேட்டால் பாதுகை ராஜ்ய பரிபாலனம் பண்ண காலகட்டம் தான். அப்படி ஜோர ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறான். ஒருத்தர் அவனை கொண்டாடலை. ஒருத்தர் அவனை கொண்டாடலை. நமக்கெல்லாம் ஆஃபீஸில் யாராவது கொண்டாடலாம், அது ஹெல் இஸ் திஸ், ஒன்று ஹெல்லு தான் எல்லாம் நம்மளாக தெரிவிச்சுக்கிறோம். இந்த வார்த்தைகளாலேயே நரகத்தை கொண்டு வந்து வச்சுருந்தோம். வாட் த ஹெல் இஸ் திஸ் அப்படின்னு. அது மேலெலாம் சொல்லுவாள். நான் இதோட நிறுத்திக்கிறேன். என்ன அவசியம் இருக்குது? நம்ம எஃபர்ட்ஸ் நமக்கு தெரியும், நம்ம எஃபர்ட்ஸ் சுவாமிக்கு தெரியும். அதற்கான பிரயோஜனத்தை யாரும் கெடுக்க முடியாது, தடுக்க முடியாது, பிடுங்கிக்க முடியாது, வேறு எங்கேயும் போகாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உங்ககிட்ட தான் இருக்குது. எப்போ வேணுமோ அப்போ டக்குன்னு அப்படி கொடுத்துரும். நீங்கள் அம்மா கிட்ட குடிச்ச தாய்ப்பால் உங்களை விட்டு எங்கேயா போயிடுதா? சத்தியமாக போகாது. உசுறு போகிற வரைக்கும் அவங்களோட தான் இருக்கும். அவங்களோட தான் இருக்கும். அப்பப்போ அது உள்ளுக்குள்ளேருந்து எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும். சாகிற வரைக்கும் அந்த உடம்புக்கு அந்த எனர்ஜி உள்ளுக்குள்ளே ஊறிட்டு தான் இருக்குது. பரதனுக்கு ஒரு நல்ல பேர் கிடையாது, ஒரு க்ரெடிபிலிட்டி யாரும் கொடுக்கல, யாரும் கொண்டாடலை. ஃபஸ்ட் கிளாஸாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணுற பரதா நீ இப்படியே பண்ணுன்னு ஒருத்தர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கல. 1 மாதம் 2 மாதம் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 14 வருஷம் பரதனுக்கு இதான் பாடு. 14 வருஷம் என் கடமை என் தர்மம். ராமன் சொல்லியிருக்கான், இந்த 14 வருஷம் இந்த ராஜ்ய பரிபாலனத்தை பத்திரமாக பண்ணணும். 14 வருஷம் கழிச்சு ராமன் வரும்பொழுது இந்தாப்பா அயோத்தியான்னு ஃப்ரெஷ்ஷாக அவங்ககிட்ட கொடுத்துடணும். என் கடமை அதுதான். இவா யார் என்னை புரிஞ்சுக்கிறாளோ, யார் என்னை ஏற்றுக்கிறாளோ, யார் என்னை கொண்டாடுறாளோ இல்லையோ, என் ராமனுக்காக இதை நான் ஆத்மார்த்தமாக, ஹோல் ஹார்ட்டட், அதில் பெருமை வருதோ இல்லையோ, அதில் பிரயோஜனம் கிடைக்கிறதோ இல்லையோ, பி சின்சியர். கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்ச. நீங்கள் சின்சியராக பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தைரியமாக இருக்கலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம், திமிராக இருக்கலாம். நீங்கள் சின்சியராக பண்ணுற விஷயம் உங்களுக்கு திமிர் வரும். மற்றவ கொண்டாடினாலும் கொண்டாடலனாலும்
நான் என் வேலையை பண்ணியாச்சுப்பா அப்படின்னு இருப்போம். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். அதுக்கு மேலே டென்ஷன் எடுத்துகிட்டு இவா என்னை கொண்டாடலை, இவா என்னை புரிஞ்சுக்கல, எனக்கு கிரெடிபிலிட்டி. தைரியமாக இருக்கும். ஒரு வேளை உங்கள் கிரெடிபிலிட்டி யாரும் யாருக்காவது மாறுற மாதிரி தோன்றதா, தைரியமாக பேசுங்கோ, புலம்பாதீங்கோ. நமக்கு பெரிய பிரச்சனைன்னா யார்கிட்ட பேசணும் அங்கே பேச மாட்டோம். இந்த ஆஃபீஸ் பிரச்சனையெல்லாம் வீட்டில் வந்து புலம்பின்னு இருப்போம். இது பேச வேண்டியது ஆஃபீஸில். உங்களுடைய என்ன பிரச்சனையோ உங்கள் ஹையர் லெவலோ கொலீகோ அவாக்கிட்ட சொல்ல வேண்டிய மெத்தடில் சொன்னால் ஏதானும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். வீட்டில் வந்து அப்பா அம்மா ஆத்துக்காரி புருஷன் குழந்தை பக்கத்தாத்து மாமா வேலைக்காரி எல்லார்ட்டையும் புலம்பினா இதுக்கு எங்கே தீர்வு கிடைக்கும்? யோசனை பண்ணி பாருங்கள். இது எங்கேயாவது தீர்வு கிடைக்குமா? நீங்கள் வண்டியை ஓலாவில் புக் பண்ணியிருக்கு, ஏதோ பிரச்சனை, உபரில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? நீங்கள் புக் பண்ணது ஓலா ஆப்பில். அப்போ அங்கே என்னான பிரச்சனைன்னா ஓலா ஆப்பில் மட்டும்தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். உபரில் நம்ம யாத்திரை எவன்லாம் வண்டி வச்சுருக்கானோ அவன் எல்லார்கிட்டையும் போய் இந்த டைமில் நான் வண்டி எடுத்து அவன் கேட்பான், நீ என்கிட்ட வண்டி எடுத்தியா? ஏன் வண்டியில் பிரச்சனை வந்ததா? என்னோடய டிரைவர் பிரச்சனை பண்ணானா? இவ்வளோ தான் கேட்பான். அப்போ எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும். அர்ஜுனன் பாருங்க, அழகாக கிருஷ்ணன் கிட்ட தான் புலம்பினான். துரியோதனன் கிட்டேயோ பீஷ்மர் கிட்டேயோ யுதிஷ்டன் கிட்டேயோ பீமன் கிட்டேயோ யார்கிட்டையும் புலம்பல. அவன் புலம்பினது கண்ணனிடத்தில் புலம்பினான், சொல்யூஷன் கீதையாக கிடச்சுடுத்து யுத்தம் பண்ணான், ஜெயிச்சுட்டான். அப்போ சொல்யூஷன் எங்கே பிரச்சனையோ அந்த இடத்துல அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான வழி டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணுறது வேறு, புலம்புறது வேறு. பரதன் யார்கிட்டையும் புலம்பலை. ராஜ்ய பரிபாலனத்தை பற்றி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறான். சுமந்திரர் எல்லார்கிட்டையும் பேசுகிறான், ஜோராக பேசுகிறான். சத்ருகுணன் எல்லார்கிட்டையும் பேசுகிறான், ராஜ்ய பரிபாலனை பண்ணுறான். 14 வருஷம் தைரியமாக இருக்கான். என் சுவாமி வருவார், அவர்கிட்ட நான் ராஜ்யத்தை ஒப்படைப்பேன், அதுக்கப்புறம் ராமன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவார், நான் ராம சேவகனாக இருந்து கைங்கரியம் பண்ணுவேன். 14 வருஷம் கழிச்சு ராமன் வந்தார். பரதா எப்படா இப்படி ராஜ்யம் ஒவ்வொன்றதுலையும் அவன் என்னெல்லாம் முன்னேற்றம் கொண்டு வந்தான், என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கான், ராஜ்யத்தை எப்படி பரிபாலனை பண்ணால் ஒவ்வொன்றா ராமன் எடுத்து பேசினான். பரதன் யார்கிட்டையும் பேசலை. சமைச்சுடு நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு 10 வாட்டி நீங்கள் கேட்குறத விட அவள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஒரு தடவை சொல்கிறது தான் உத்தமம். 10 வாட்டி நீங்கள் கேட்டால் அதுக்கு மரியாதை இல்லை. அதே சாம்பார் தானே இது என்னம்மா நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்குன்னு விடுவா. நீங்கள் தான் சரியில்லைன்னா சொல்லுங்கன்னு சொல்லி பாருங்கோ, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவா. நீங்கள் நல்லா இருக்கா கேட்டேன்னா சத்தியமாக நல்லா இருக்குன்னு பதில் வராது. வந்தாலும் நல்லா இருக்குது, அது சொரத்தே இல்லாமல் வரும். நம்ம அதுக்கு நல்லா இருக்குது அவ்வளோ இந்த மாதிரி சாப்பிட்டதே இப்படிலாம் டெய்லிலாம் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்க முடியாது. டெய்லி குப்பை வாங்குவாங்க, ஆற்றுக்கு வரா, என்னம்மா வந்து நீ குப்பை வாங்குற, ஜோராக வாங்குறேம்மா, நீ இல்லைன்னா எங்கள் வீட்டில் குப்பை சேர்ந்து என்றைக்கா ஒரு நாள் சொல்லியிருப்பேளா? நீங்கள் எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பேன்? யோசனை பண்ணி பாருங்கோ. காய்கறி கடைக்காரர்கிட்ட என்னம்மா காய்கறி கொண்டு வந்துருக்க, ஒன்றை தர வேறு எங்கேயும் வாங்க தோணு சொல்லியிருப்பேளா? சரியில்லைன்னா மட்டும் நன்னா பூமிக்கு ஆகாசத்துக்கு குதிப்பேள். எத்தனை விஷயங்களில் குதிக்கிறேள், நன்னா இருக்குன்னு எத்தனை இடங்கள் நீங்கள் பாராட்டுறீர்கள், எத்தனை விஷயங்களில் நீங்கள் முன்னாடி நின்று சூப்பராக சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களை கேட்டுக்கோங்க, எனக்கு நீங்கள் பதில் சொல்லவே வேண்டாம். ஆனால் உங்களை பாராட்டுறேன்னா சாமி ஆடின்றிருக்கு. நிதானமாக இருங்கோ, பொறுமையோடு இருங்கோ. முதல்ல சுவாமி மேலே நம்பிக்கை வைங்கோ, இன்னொன்று உங்கள் மேலே நம்பிக்கை வைங்கோ. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், காட் ஃபெய்த், இது 2 இருந்தால் போதும். இது 2 இருந்தால் போதும் வாழ்க்கைக்கு. அது மேலே வேறு ஒன்றும் பெருசாக வேண்டாம். மற்ற எல்லாம் நடந்துட்டுருக்கு. நான் வேலையை ஒழுங்காக பண்ணியிருக்கேன், இதற்குரிய பலன் எனக்கு கிடைக்கும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். என் சுவாமிக்கு எல்லாம் தெரியும், நிச்சயமாக கிருபை பண்ணிட்டுருக்கார், கிருபை பண்ணுவார், அவ்வளோதான். இந்த 2 போதும். மைண்டு காமாக பரதன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 வருஷம் ஒரு கிரெடிபிலிட்டி இல்லாமல் ராஜ்ய பரிபாலனம் பண்ணான். என்னடாண்ணா என் ராமனுக்கு தெரியும். வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பரதனை கொண்டாடுறோம். ராமன் ஒவ்வொருத்தருக்கிட்டே போய் கேட்குறானா, எப்படி இருந்தது ராஜ்யம்? ராமா அப்படி இருந்தது ராஜ்யம். சில பேர் என்னமோ ராமா நீ இல்லைன்ற ஒரு குறை தான், இப்படி மட்டும் தான் சொன்ன எல்லாரும். ராமன் சில பேருக்கு புரியலையா. ராமன் கேட்குறான், சரி எப்படி இருந்து, ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை இல்லையா? ராமன் ஒரு கிராஸ் எக்ஸாமின் பண்ணுறானா. எதுக்குடான்னா ஒவ்வொருத்தர்கிட்டயா பரதன் எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணான்னு புரிய வைக்கிறதுக்காக. பரதன் இந்த பிரயத்தனம் பண்ணலை, பிரயத்தனம் பண்ணது ராமன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமன் பிரயத்தனப்பட்டு யாரா போர் தொடுத்துன்னு வந்துட்டாளா, அயோத்தியாவில் ஏதானோ உள்நாட்டு கலவரம் வந்தா, சாச்சா அதெல்லாம் ஒன்றுமே வரல ராமா,
ஓ அப்போ வரதன் நன்னா ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்கான் இல்லையா அப்படி எடுத்துன்னு போகிறானோ. அப்புறமா தான் ஒவ்வொருத்தரா ரியலைஸ் பண்ணுறாளோ, ஓ பரதன் இவ்வளவு நன்னா பண்ணியிருக்கான். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் பேசலைனாலும் நாம் பண்ண வேலை பேசும். அது நல்லதோ கெட்டதோ ரெண்டுமே பேசுவோம். எதுவாக இருந்தாலும் பேசும். நல்லதுனாலும் அந்த வேலையே பேசும், கெடுதல்னாலும் வேலையே பேசும். ராமன் பேசுவான், சுவாமி பேசுவான், நிச்சயமாக பேசுவான், அத்தனை ஜோராக பேசுவான் பகவான். அப்படி பரதனை பகவான் தன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தான். வந்துட்டு பரதனுடைய பெருமையாக பேசுகிறான். இதே தான் வாழ்க்கை. யோகக்ஷேமம் வஹாமி அகம். இத்தனை நாள் நீங்கள் எவ்வளோ வேலை பண்ணியிருப்பீங்க, ஆஃபீஸாக இருக்கட்டும், பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை நீங்கள் மாமனார் மாமியார் இல்லாட்டி அப்பா அம்மாவை பார்த்துட்டு இருப்பேள், இல்லாட்டி குழந்தைகளை வளர்த்துட்டு இருப்பேள். பெருசாக ஒரு க்ரெடிபிலிட்டி கிடச்சிருக்காது. நான் அவ்வளோ நாள் பண்ணி என்ன சுரத்தை கண்டேன், என்ன மரியாதை கிடச்சிது, முந்தெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. சுவாமிக்கு தெரியும் எந்த சமயத்தில் என்ன க்ரெடிபிலிட்டியோ அதை கொடுப்பார். யாருமே கொண்டாடலைனாலும் பரவாயில்ல, யாராவது வயசானவா படுத்த படுக்கையாக இருந்தால் ஒரு 4-5 வருஷம் நீங்கள் பார்த்துட்டு ஒன்றும் பெரிய பெருமையெல்லாம் இல்லை. நீங்கள் யாரை பார்த்துட்டு அவளே திட்டின்னு இருந்தா சமயத்தில் அப்படியே நடக்கும். யாரை பார்த்துட்டு இருக்கோமோ, யாருக்காக எல்லாம் பண்ணுறோமோ அவளே திட்டின்னு இருப்பா. சரி போட்டோம், என்ன இப்போ என்ன தான் க்ரெடிபிலிட்டி அப்படின்னா, இந்த மாதிரி படுத்த படுக்கை ஆகிற ஒரு நிலைமை உங்களுக்கு வராமல் இருக்கும் பாருங்கோ. இதை விட வேறு என்ன பெரிய க்ரெடிபிலிட்டி வேணும்? இப்போ படுத்த படுக்கையார்கள் நீங்கள் பார்த்துட்டேன்னா, ஒருவேளை உங்களுக்கு கர்ம வினையினாலே அந்த மாதிரி ஒரு சிட்டி வந்தால் கூட இவாளுக்கு பண்ணதுனால இந்த க்ரெடிபிலிட்டி ஒன்றும் கிடைக்கல பாருங்கோ. படுத்த படுக்கை ஆகாமல் வாழ்வதற்கான ஒரு ஆரோக்கியம் சுவாமி கொடுத்துருவார். எப்பொழுதுமே அந்த க்ரெடிபிலிட்டி, அந்த மரியாதை, அந்த அங்கீகாரம் ஒரே விதமாக வராது. ஒரே விதமாக வராது, வெவ்வேறு விதமாக கன்வெர்ட் ஆகி வரும். இப்போ டாலரில் அமெரிக்காவிலேருந்து அனுப்பினா இங்கே வரும்பொழுது அது நமக்கு ரூபாவாக வந்தால் தானே பிரயோஜனம், கன்வெர்ட் ஆகிடும். இதே தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணி எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலேன்னு நினச்சேன்னா அது வேறதோ ரூபத்தில் வேறதோ விதத்தில் சுவாமி கன்வெர்ட் பண்ணி யோகத்தையும் க்ஷேமத்தையும் நிர்வாகம் பண்ணுறார். புரிஞ்சுக்கோ. நான் இவ்வளோ நாள் சமைக்கிறேன், வீட்டில் யாரும் என்னை கொண்டாடுறதில்லை, ஃபஸ்ட் கிளாஸாக பார்த்து பிடிச்சதை பண்ணுறேன், ஒரு நன்னா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாளா அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருக்கும். எல்லா லேடிஸ்க்கும் இருக்கிற ஆதங்கம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் பண்ணுறதை தான் சுவாமி இன்னி வரைக்கும் நிவேதனமாக எடுத்துன்னு இருக்கா. இதை விட வேறு என்ன க்ரெடிபிலிட்டி வேணும்? போ, நீ ஒன்றும் சமைக்கவே இல்லைன்னு பக்கத்து வீட்டில் போய் நான் சாப்பிட்றேன்னு ஒரு நாளும் சுவாமி இன்னி வரைக்கும் சொல்லலை. இல்லாட்டி நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணேன்னு சுவாமி இன்னி வரைக்கும் சொல்லலை. நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன்னு சுவாமி சொல்லலை. நீங்கள் உப்பு போட்டாலும் சரி, அது வேகவே இல்லைனாலும் இன்னி வரைக்கும் உங்கள் ஆற்றுல இருக்கக்கூடிய தெய்வம் நீங்கள் கொடுக்கறத சந்தோஷமாக ஸ்வீகரிக்கிறது. இதை விட வேறு என்ன பெரிய க்ரெடிபிலிட்டி வேணும்? வேறு என்ன க்ரெடிபிலிட்டி வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். புரந்தரதாசர் பாடினார், தியாகராஜர் பாடினார், அன்னமையா பாடினார். இன்றைக்கி எல்லாரும் கொண்டாடுறோம். அவள் காலகட்டத்தில் அன்னமையாக்கெலாம் ஒரு பெரிய விலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரோட சிஷ்யன் அந்த ராஜாவே அன்னமையாவை கொண்டு சிறையில் அடைச்சவன் தான். பயங்கரமான க்ரெடிபிலிட்டி. ஆனால் இன்றைக்கி தொட்டதுக்கெல்லாம் அன்னமையா கீர்த்தனைன்னு பேசின்னு இருக்கோம், பிரம்ம மொக்கட்டேன்னு பாடின்னு இருக்கோம்னா, மலையப்பன் இன்னி வரைக்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை அவன் கேட்டுன்னு இருக்கான், அவன் ரசிச்சுன்னு இருக்கான், அவன் அனுபவிச்சுன்னு இருக்கான். இன்னி வரைக்கும் புரந்தரதாசர் கீர்த்தனையை பாண்டுரங்கன் ரசித்து அனுபவிச்சுன்னு இருக்கான். இன்னி வரைக்கும் நாமதேவர் அபங்கம், ஞானேஸ்வரருடைய அபங்கம், துக்காராமுடைய அபங்கத்தை அவருடைய வம்சத்தாரில் சம்பந்தமே இல்லாதவாள்லாம் பாடின்னு இருக்கா. வார்க்கரி ஜனங்கள் ஆனந்த வார்க்கரி போகிறா இல்லையா, எல்லாருக்கும் என்னடான்னா இந்த அபங்கத்தை பாடிண்டு தான் போவான். அந்த அபங்கம் தான் அவளுக்கு பலம் கொடுக்கறது. 1 மாதம் 2 மாதம் மழையில் யாத்திரை போகும் பொழுது இந்த வார்க்கரி ஜனங்களுக்கு என்னடா பெரிய பலம்னா அபங்கு பஜனை தான், பாண்டுரங்க நாமகோஷம் தான். அப்போ சுவாமிக்கு தெரியும், சுவாமி பார்த்துண்டு இருக்கார், அழகாக கவனிச்சுண்டு இருக்கார். கவலையே வேண்டாம். எத்தனை பேர் பிறக்கும் பொழுது இந்த கம்பெனியில் வேலை பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு பிறந்தேன். சரி பிறக்கிறத விட்டுருவோம். 10th வரைக்கும் 12th வரைக்கும்
சரி, காலேஜ் முடிக்கிற வரைக்கும் இதிலே தான் இப்படியே தான் இருக்க எத்தனை பேர் நினச்சார்? சத்தியமாக கிடையாது. எவ்வளவோ மாறி வந்திருக்கு. எவ்வளோ இடங்கள் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கு. அதனால் உங்கள் லைஃப் கீழே போயிடுத்து அப்கிரேட் ஆகி இன்னொரு விஷயத்தில் வசந்து வந்து இன்றைக்கி காரு, வீடு, வாசல், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சௌகரியமாக தானே இருக்கு. நீங்கள் எங்கேயோ இருந்து இன்றைக்கி இப்படி ஒரு ஸ்டேட்டஸை சுவாமி கொண்டு வந்து வச்சுருக்காருன்னா யோகத்தையும் க்ஷேமத்தையும் அவர் நிர்வாகம் செய்வதினாலே. அவர் நிர்வாகம் பண்ணின்னு இருக்கார். கவலையே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். தைரியமாக நீங்கள் பாடுக்கு பண்ணிட்டுருங்க. குகன் அவன் பாடு எங்கேயோ இருந்தான் சிங்கிபேரபுரத்தில் எல்லா வேலையும் பண்ணிண்டு. ராமன் நீ என்னுடைய உகந்து உயிர் தோழன், நீ எனக்குன்னு அவனை சர்டிஃபிகேட் பண்ணுறான். நீ என்னோட உயிர் தோழண்டான்னு ராமன் சர்டிஃபிகேட் பண்ணுறான். அவன் கொடுக்குற எல்லாத்தையும் சுவாமி அழகாக ஆசீர்வாதம் பண்ணுறான். என்னை கொண்டு ஓடத்தில் அந்த பக்கத்தில் கொண்டு விடுன்றார். அவ்வளவு நாள் அவன் ஓடம் ஓட்டிகிட்டு இருந்தான். ஏதோ ஒரு காட்டுவாசி, இவ்வளோதான் வேலை அவனுக்கு. ஏதோ ஒரு காட்டுவாசி யாருக்கெல்லாம் அந்த கரைக்கு போனோமோ குகனுடைய ஓடத்தை எடுத்துகிட்டு போவா. அவன் நேரடியாக ஓடம் ஓட்ட மாட்டான். அவனுக்கே நிறைய பேர் ஓடக்காரா உண்டு, யாரா அழிச்சுட்டு போவா. இவ்வளவு நாள் இந்த டியூட்டியை பண்ணிட்டு இருந்தான் பாருங்க. பெரிய கிரெடிபிலிட்டி உலகத்தில் மரியாதை அதெல்லாம் கிடையாது. அவன் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பண்ணிட்டு இருந்தான். ஒன் ஃபைன் மார்னிங் ராமன் வந்துட்டான், என்னை கொண்டு அக்கறையில் விடுன்னுட்டான். ராமனுக்கு பாத பூஜை பண்ணி ராமனுக்கு தன் ஓடத்தில் இடம் கொடுத்து யார் சம்சார சாகரத்தை கடக்க செய்வானோ அந்த ராமனை நதியை கடக்க வைக்கிறதுக்கு குகனுக்கு பாக்கியம் வேறு யாருக்கும் கிடைக்கல. அவ்வளோ பெரிய அயோத்தியாவில் நான் வரேன்னு யாராவது ஒரு படைத்தளபதி வந்தானா சுமந்திரர் கூட அந்த பாக்கியம் கிடைக்கல. நீங்கள் கிளம்புங்கோன்னுட்டான் ராமன். குகன் உட்கார வச்சுட்டு ஐலசா பாடிண்டு குகனுடைய ஐலசா கேட்டுண்டு ராமச்சந்திரமூர்த்தி எக்ஸ்க்ளூசிவ். இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை குகனுக்கு என்னடா கிடச்சிதுன்னா, ராமன் ஜம்முன்னு உக்காந்துட்டான், சீதை உக்காந்துருக்கா, லக்ஷ்மணன், பகவான், தாயார், பாகவதன், கூட ஒரே ஒரு ஆள் குகன். விவிஐபி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி சார்ட்டர்ட் போட். சுவாமியோட நம்மெல்லாம் தெப்போத்சவம் பார்ப்போம். தெப்பத்தில் நிறைய பேர் இருப்பாள், நாம் வெளிலேருந்து பார்ப்போம். எக்ஸ்க்ளூசிவாக உட்கார முடியுமா? திருப்பதியில் பார்க்கலாம். அந்த பிரம்மோத்சவத்தும் பொழுது சமயத்தில் பொறாமையாக இருக்கும். அந்த அர்ச்சகர்லாம் சுவாமி பக்கத்தில் உட்காந்து அவரும் குதிச்சுட்டே இருப்பார். அப்படி சுவாமியோட எக்ஸ்க்ளூசிவாக அவர் உட்காந்துருப்பார், 10 பேர் தூக்கிட்டு வருவார். அந்த மாதிரி ஒரு பாக்கியம் குகனுக்கு. சுவாமி உட்காந்துட்டு பார்க்குறார், ஆசீர்வாதம் பண்ணுறார், ஈகபர மோட்சம் எல்லாம் கொடுக்குறார். ஸ்பெஷலாக தன்னுடைய பட்டாபிஷேகத்துக்கு குகன் வருவா, அவனுக்கு இந்த ரூமை குடுன்னு வேற சொல்கிறார். இந்த அரண்மனையை குகன் தங்கிறதுக்கு ஏற்பாடு ஞாபகம் வச்சுண்டு. ஏதோ ஒரு காட்டுவாசி எங்கேயோ சிங்கிபேரபுரத்தில் இருந்த ஒரு சாதாரண குகன். ஆனால் அவனுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் கூடன்னு எங்கேயோ யாருக்குமே தெரியல. அவனுக்கு ஒரு விலையே கிடையாது. நகரத்தை பொறுத்த வரைக்கும் சிட்டியில் அவனுக்கு ஒரு மரியாதையே கிடையாது. ஒரு காட்டுவாசி இப்படி தான் இருக்கான். ஆனால் அந்த காட்டுவாசிக்கு ராமனை நதியை கடந்து கொண்டு போய் விடக்கூடிய ஒரு பாக்கியத்தை சுவாமி கொடுத்துட்டான். எத்தனை பெரிய வசதி! இப்போ இந்த இஸ்ரோலெல்லாம் வேலை பண்ணுற மக்களாம் எத்தனை பேர் தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி சந்திரயான் போயாச்சு, மங்கள்யான் போயாச்சுன்னா யார் பேர் அவளை பப்ளிசிட்டி பண்ணிக்கிறா. அவளை சுற்றி எல்லாரும் எத்தனை போராட்டங்கள் உண்டு. அவளை சம்பளத்தில் தான் வேலைக்கு போயிருக்கு. ஆனால் அந்த ஸ்ரத்தையோடு பண்ணுறா. அதுக்கு அவ்வளவு மரியாதை சுவாமி கொடுக்கிறார். யோகக்ஷேமம் வஹாமி அகம். ஸோ சின்ன செட்பேக், சின்ன ஃபெயிலியர், இதுக்கெல்லாம் மனசு நொந்து போக வேண்டாம். வரும், திரும்பியும் அதை உதறிட்டு மேலே வந்து தான் ஆகணும். அது வராதுன்னா நான் சொல்ல மாட்டேன், அடப்போ அப்படின்னு தோணும். இல்லை அதெல்லாம் போக மாட்டேன், திரும்பி நான் முயற்சி பண்ணுவேன். அந்த டல்னஸ்லாம் வரும், அதை ஹோல்டு பண்ண வேண்டாம், அதை பிடிச்சிட்டு வாழ வேண்டாம். சுவாமி பிடிச்சின்னு வாழலாம், அது ரொம்ப ஈஸி. பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை நடத்த ரொம்ப ஈஸி. நெகட்டிவாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப யோசிச்சு வச்சுக்கணும், எனக்கு ஒன்றும் வேண்டாம், கொஞ்சம் நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு போவோம்ல. நெகட்டிவாக ஒரு விஷயத்தை யோசிக்க டென்ஷன் தான். பாசிட்டிவாக யோசிக்க குதூகலமாக இருக்கும். அந்த குழந்தைகள்லாம் தீபாவளி பட்டாசு அவ்வளோ குதூகலமாக இருக்குது. நெகட்டிவாக வச்சுக்காது. நாளைக்கு பட்டாசு வெடிக்கும் பொழுது நான் விழுந்துட்டேன்னா, அடிபட்டு எடுத்துன்னா, பட்டாசு என் மேலே வெடிச்சு எடுத்துனா, நம்ம இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். நமக்கு யோசனை இவ்வளோ தான். குழந்தைகள் நாளைக்கு நான் பட்டாசு வெடிப்பேன், சரம் வெடிப்பேன், இவ்வளோ புஸ்வானத்தை விடுவேன், விடுறதோ இல்லையோ அடுத்த நாள் காலத்தில் தெரிச்சு ஓடும் சத்தத்தை கேட்டு. ஆனால் அது வரைக்கும் அது ஒரு கற்பனையில் இருக்கும் பாருங்கோ.
எவ்வளோ ஹாப்பியான ஒரு இமேஜினேஷன். அங்கே துக்கமே கிடையாது. எல்லாம் 2 வயசு 3 வயசு நம்ம ஸ்கூல் போகிறேன்னு கிளம்புவோம். 5 வயசில் அழுவோம், அது வேறு விஷயம். ஆனால் 2 வயசில் நான் ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு 2 நாள் ஸ்கூல் போயிட்டு டீச்சர் மாதிரி ஆக்ட் கொடுக்கும். போனதே 2 நாள் தான். அப்பா அம்மா உட்கார சிட் டவுன், ஸ்டாண்ட் அப், ஷோ அப்படின்னு சொல்லுவோம். அதுங்க அவ்வளோ தூரம் ஸ்வீகரிக்கல. அதில் இருக்க பாசிட்டிவ் எடுத்துட்டு அதை ரசிக்க ஆரம்பிக்கிறது இல்லையா? இதே தான் வாழ்க்கை. ரசிக்கணும், அனுபவிக்கணும். பரதனை பார்த்தோம், குகன். சீதா மாதா என்ன குறை அவளுக்கு? ஸ்வயம் மகாலட்சுமி, ராமனுடைய பத்தினி. இத்தனையும் தாண்டி ராவணன் அவளை தூக்கிண்டு போயாச்சு, அசோகவனத்தில் வச்சாச்சு. ஆஞ்சநேயமூர்த்தி வந்து தாயாருக்கு தைரியம் சொல்கிறார். அப்போ கூட ஆஞ்சநேயமூர்த்தி சொல்ல, அம்மா இப்போவும் சொல்லுங்க, நான் உங்களை தூக்கிட்டு போய்ட்றேன். அதெல்லாம் கிடையாது. ராமன் வரணும், ராமன் வந்து ராவணனை ஜெயிக்கணும், அவனை ஜெயிச்சுட்டு ராமன் வந்து என்னை அழிச்சுட்டு போகணும். சுவாமி நடத்தி காட்டினாரா இல்லையா? என்ன தைரியம் அவளுக்கு! தனி ஒரு பொம்பளை உக்காந்துருக்கா, அவளுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் ஒரு தைரியம் அவளுக்கு. அப்போ எப்படி இருந்தாலும், என்ன ஒரு ஸ்திதியாக இருந்தாலும், யோகத்தையும் க்ஷேமத்தையும் சுவாமி நிர்வாகம் பண்ணுறார். பயப்படவே வேண்டாம். அது சிச்சுவேஷன் எப்படி வேணால் இருக்கட்டும், உங்களுக்கு புரியாமலேயே இருக்கட்டும், உங்களை பயமுறுத்துறதாவே இருக்கட்டும், யோகத்தையும் க்ஷேமத்தையும் சுவாமி பார்த்துக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க. இதெல்லாமே அதுக்கு தான், சுவாமிக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்கு இல்லை. சுவாமியை காப்பாற்றுன்னு சொல்கிறது அவரை காப்பாற்றுன்னு அவர் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக இல்லை. அவர் காப்பாற்றுவார் உங்கள் மனசுக்கு, உங்கள் புத்திக்கு, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு திருப்பி திருப்பி நீங்கள் சொல்லிக்கிறது. இது எதுவுமே சுவாமிக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக கிடையாது. கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு திரௌபதி கத்தினார். சுவாமிக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக இல்லை. மனசே பயப்படாத, எப்படி சுவாமி காப்பாற்றுவா அப்படின்னா வந்தான் காப்பாற்றினான். சுவாமி காப்பாற்றுறோன்னா எனக்கு ஏன் இந்த அவமானம் வந்து, அந்த கேள்வியும் அதை கேட்கவே இல்லை. நம்ம அப்படி தான் கேட்கணும். எனக்கு ஏன் இந்த நஷ்டம் வந்தது, எனக்கு ஏன் இந்த அவமானம் வந்தது, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது. பிரச்சனையில் காப்பாற்றினா நமக்கு பெருசாக தெரியல, அவமானத்தை தாண்டி வாழ வச்சுருக்காரு அது தெரியலை. இது ஏன் வந்தது, நான் இவ்வளோ கோவில் போனேனே, இவ்வளோ பூஜை பண்ணேனே, இவ்வளோ நாமஜபம் பண்ணேனே, இத்தனை பிரார்த்தனை பண்ணேனே, இத்தனை நம்ம லிஸ்ட் வச்சுருக்கோம் என்னெல்லாம் பண்ணோம்னு. இது எந்த லிஸ்ட்லேயுமே சுவாமி இவ்வளோ பண்ணார் ஒரு நாள் லிஸ்ட் எடுங்கோ, அந்த லிஸ்ட் எடுக்கவே இல்லை இன்னி வரைக்கும். ஒரு 5-6 லிஸ்ட் வச்சுருக்கோம். நல்ல வேலை கொடுத்தார், இப்படிலாம் தான் சொல்லுவேன். ஒழிய இவ்வளோ கொடுத்துருக்கார். தாயார் காத்துருந்தா சுவாமி வந்தான், ராவணனை ஜெயிச்சான், அழகாக அழிச்சுண்டு போகிறான். இப்போ சீதைக்கு என் யோகத்தையும் என் க்ஷேமத்தையும் சுவாமி நடத்துகிறார்னு நம்பிக்கை இருந்தது. யோகக்ஷேமம் வஹாமி அகம், நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ புலம்பாதே, நீ நொந்து போகாதே, நீ வருந்தாதே. மா சுச்ச, நீ வருந்தாதே. காஞ்சி வரதராஜன் கையில் மா சுச்சன்னு தான் எழுதிச்சார். வருந்தாதே, நான் பார்த்துக்கிறேன், நான் நிர்வாகம் பண்ணுறேன், நீ உன் முயற்சியை பண்ணு, வர்றதை ஏற்றுக்கோ, மற்றதெல்லாம் என் பாடு, நான் நிர்வாகம் பண்ணுறேன். பெரிய ஒரு கேரண்டி. சக்குபாய் சின்ன வயசுலேருந்தே பாண்டரங்கன் விஷயம் கேட்டு வளர்ந்தவள். அப்படி ஒரு பாண்டரங்க தியானம் பண்ணுறவள். கல்யாணமாகி போன வீட்டில் பெரிய பக்தி, அவளுடைய பஜனை, நாமஜபம், பூஜை எதுக்குமே சப்போர்ட்டிவாக இல்லாத ஒரு குடும்பம். ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை, என் பாண்டரங்கன் இருக்கான், என் பாண்டரங்கனுக்கு தெரியாமல் நான் இந்த ஒரு குடும்பத்துக்கு நான் வரல, என் பாண்டரங்கனுக்கு தெரியாமல் இவருக்கு மனைவியாக நான் வரல. பாண்டரங்கனுக்கு தெரியாமல் நமக்கு நடக்க போகிறதா? என்ன வேணால் நடக்கட்டும், அது பாண்டரங்கனுக்கு தெரிஞ்சு தானே நடக்கிறது. அப்போ பாண்டரங்கனுக்கு தெரிஞ்சு தான் நடக்கிறது. ரொம்ப நாள் ஆசை, ஒரு நாள் பண்டரீபுரம் போகணும் அப்படின்னு நிறைய நமக்கு தோணும். இவ்வளோ வருஷம் ஆச்சு போகலையே, நீங்கள் பாட்டுக்கு ஆசைப்பட்டுட்டே இருக்கும். சுவாமி அப்படி அழிச்சுட்டு போய் தரிசனம் கொடுப்பார். சுவாமியோடது எல்லாமே சம்திங் ஸ்பெஷல். ஏன்னா நீங்கள் விவிஐபி, அவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் த மோஸ்ட் லவ்டு ஒன், அவ்வளோதான். உங்களை அவ்வளோ பிடிக்கும் சுவாமிக்கு. அதுக்கெல்லாம் வந்து உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னா உலகத்தோட ஜாஸ்தி பிடிக்கும் உங்களை.
உங்களுக்காக எதை வேணாலும் பண்ணுறது ரெடியாக இருக்கார், என்ன வேணாலும் பண்ணுவார், எந்த எல்லைக்கு வேணாலும் போவார். ராசக்கிரீடை ஆடணும்னு ஆசைப்பட்ட கோபிகளுக்காக ஸ்பெஷலாக ஒரு வேணுகானம் பண்ணி அத்தனை பேரையும் கூப்பிட்டான். அவளே மறந்துவிட்டாளாம். ஆனால் பகவான் ராசக்கிரீடைக்கு வேணுகானம் பண்ணி அத்தனை பேரையும் கூப்பிட்டு எக்ஸ்க்ளூசிவாக அவளோட ராசமாடினான்னு இருக்கு. அது 1 மாதமெல்லாம் ஆச்சான். அப்படியே எல்லாம் ஸ்டாண்ட்ஸ்லாம் நிற்க வச்சுட்டான். இவாளுடைய தபஸுக்கு 1 மாதம் ராசக்கிரீடை நடத்தினான்னு பாகவதம் கர்க சம்ஹிதையில் இருக்கு. இப்போ சுவாமியோட பிளான் எல்லாம் சம்திங் ஸ்பெஷல். நீங்கள் எதிர்பார்க்கறத விட பலவிதமாக பல மடங்காக ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் தான் சுவாமியினுடைய பிளான்ஸ் எல்லாம். நம்ம சின்ன சின்னதாக யோசிக்கிறோம், அவர் லெவலில் யோசிக்கிறார். நம்மலாம் இந்த ஹைப்ரிட் மாதிரி இப்படி போயிட்டு இப்படி வரணுன்றோம். அவர் நல்லா ஆர்கானிக்காக ஸ்பெஷலாக கொடுக்கணும். ஆர்கானிக்காக ஸ்பெஷல் தானே, அதுக்கு டைம் எடுக்கும்ல, அதுக்கு விலை ஜாஸ்தி இல்லை, அது ரொம்ப நல்லது இல்லை. சுவாமி பண்ணுறதெல்லாம் ஆர்கானிக், ஹைப்ரிடு கிடையாது. ஆர்கானிக் ரொம்ப நிறுத்தி நிதானமாக கரெக்டாக பக்குவமான பிறகு ஜோராக கொடுப்பார். அவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருக்கா. இந்த சக்குபாய் அவ்வளவு நாள் ஆசை பண்டரீபுரம் போகணும்னு, நடக்கவே இல்லை. பாண்டரங்க பஜனை கூட பண்ண விட மாட்டா வீட்டில். ஆனால் அவள் பாட்டுக்கு மனசுக்குள்ளே நாமஜபம் பண்ணிட்டு இருந்தாள். அது யாரும் தடுக்க முடியாது இல்லை. அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தா. மாமியார் அவ்வளோ படுத்துறா. இவள் என்ன வேலை பண்ணாலும் குத்தன்னு சொல்கிறா. இவள் பெருக்கிட்டு வந்தால் அதில் குப்பையை போடுறா. அப்போ கூட அவள் நிதானமாக இந்த கிருஷ்ணலீல, கிருஷ்ணன் இப்படி தானே பண்ணுவான், குப்பை தானே போடுவான், பண்ண புதுச்சேலை தனியிலே புழுதி வாரி இறைத்து. சரி, அவளுக்குள்ளேயும் கிருஷ்ணன் இருக்கான், ரைட். இதுக்கு மேலே ரொம்ப யோசிக்கவே இல்லை. அவள் ஒரு லெவலுக்கு மேலே மனுஷன் அப்படி பண்ணுறாலும் யோசிச்சா டென்ஷன் உங்களுக்கு தான். இவள் அப்படி இருக்கான்னு புரிஞ்சுக்கோங்க, இவள் அப்படி பிஹேவ் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான், ரைட். இதுக்கு மேலே இல்லை. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அவள் எப்படி நடந்துட்டா தெரியுமா, அவள் எப்படி மூஞ்சி வச்சுட்டா தெரியுமா, அவள் என்ன பேச்சு பேசினா தெரியுமான்னு இந்த மூஞ்சிலாம் ஞாபகம் வச்சுக்கணுமா, இவள் பேசினதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா, கிருஷ்ணன் பேசின கீதையை ஞாபகம் வச்சுக்கலாம், பிரயோஜனம் உண்டு. அதில் வர ஸ்லோகம் தான் அது, யோகக்ஷேமம் வகாமியகம். மனுஷாளுடைய கீழ்த்தரமான வசவுகள் இதெல்லாம் போய் பத்திரமா ஞாபகம் வச்சுன்னு என்ன பண்ண போகிறோம், ரைட். திட்டா மனசில் பாதிப்பாக இருக்குது, சரி போ, எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், எனக்கு இந்த குப்பையெல்லாம் வேண்டான்னு தள்ள பழகும். அதுக்கு விலை கொடுத்து பத்திரப்படுத்தி பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வைக்காதீங்க. அது குப்பையை கொண்டு குப்பை பாலை போடணுமே ஒழிய பத்திரமா பேங்க்கில் வேணால் ஒரு பேப்பரில் எழுதி பேங்க் லாக்கரில் வேணால் வச்சுக்கோங்க. அப்பப்போ போகும்போது தோணும் போதெல்லாம் எடுத்து படித்து பாருங்க. பேங்க் லாக்கரில் வைக்க வேண்டியது நகைகள். இந்த லாக்கரை விட உங்கள் நகை விலைக்கு ஏற்ற மாதிரி தான் லாக்கருக்கு விலை கொடுக்குறான். அது என்ன சைஸ் வேணும்னு எல்லாம் அதே மாதிரி தான். உங்கள் மனசு அதை விட பெருசு. இப்போ நல்லதை போட்டு வச்சுக்கோங்க, தேவையில்லாதெல்லாம் போட்டுக்க வேண்டிய அவசியமே. நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் நம்மளாக போட்டுக்கிறது தான். சுவாமி கஷ்டப்படுத்துறதுலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் கர்ம வினையெல்லாம் குத்தம் சொல்லப்படாது. உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, மனசில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, போட்டு அலட்டிக்கிறது, அவ்வளோதான். அன்லிமிட்டெட் ஸ்பேஸ் மனசு. இந்த மொபைலுக்கெல்லாம் ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ் இருக்குது. அப்பப்போ ஃபுல்லாக எடுத்து டெலீட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மனசுலேருந்து கொஞ்சம் டெலீட் பண்ண பழகிக்கோங்க. பல விஷயங்கள் டெலீட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கூலில் நீங்கள் படிக்கும்போது எல்கேஜியோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கும்போது உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு யார் சொல்லுங்க, உங்கள் அம்மா அப்பா சொல்லி ஞாபகம் வச்சுருந்தா சொல்லுவேன். இல்லாட்டி அந்த காலத்துலேருந்து பழகி இருந்து இன்றைக்கி இருந்தான்னா சொல்லுவேன். எத்தனை டீச்சர்ஸ் ஞாபகம் இருக்குது? எல்கேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், 5th. சரி, காலேஜில் எத்தனை பாடம் எடுத்தா, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிளாஸில் எத்தனை பேர் இருந்தா, உங்களை பாதித்த, உங்களை திட்டினா உங்களை சண்டை போடுவாள் ஞாபகம் இருக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் ஞாபகம் இருக்கும், எத்தனை பேர் காண்டாக்டில் இருக்கா, எத்தனை பேரோட பேசிகிட்டு இருக்கு, இவா இல்லைனா வாழ மாட்டேன், த பெஸ்ட் ஃப்ரெண்ட், வசனம் எல்லாம் பேசியிருக்கேன். பெஸ்ட் ஃப்ரெண்டோட கடைசியாக என்னைக்கு பேசினேன், த டியரஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அவ்வளோ வசனம் பேசியிருக்கேன். அந்த டியரஸ்ட் ஃப்ரெண்டு இப்போ எங்கே இருக்காளா, பேசின்னு இருக்கேளா, கடைசியாக என்னைக்கு பேசினேன், எந்த விஷயத்தை பேசினேன், அந்த மொமெண்ட் அது பெருசாக தெரிஞ்சுது. இந்த மொமெண்ட் அதெல்லாம் இல்லை. இவ்வளோ தான் சத்தியம், இவ்வளோ தான் யதார்த்தம். மனசில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் தான் நான் சொன்னேன். இப்போ நான் அதுவும் கெடுதலே சொல்ல, நல்ல விஷயங்கள் எவ்வளோ மறந்து போயிட்டோம். சரி, முந்தானத்து என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்க. காத்தால் கேட்டாலே மறந்து போய்டும். இப்போ அப்படின்னு யோசிக்கணும். சத்தியமாக ஞாபகம் இருக்காது. ஏதோ சில விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்குது. ஆனால் கெடுதலை மட்டும் பத்திரமாக ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்? யார் சொல்லி கொடுத்தா? நம்மளாக ட்ரெயின் பண்ணிட்டோம். நம்மளாக ட்ரெயின் பண்ணிட்டா தான் உண்மை. உடம்புல சில இடத்துல காயமெல்லாம் பட்டிருக்கும், நமக்கு தெரியாது. அம்மா சொல்லுவா, அங்கே போய் இடிச்சுண்டாய், முட்டிண்டாய், அங்கே விழுந்தாய். அந்த கதையை வச்சு நம்ம அடுத்த விட சொல்லுவோம். இது அங்கே விழுந்தேன் நான் சின்ன வயசில், 5 வயசில் சும்மா இல்லாமல் கல்யாணத்தில் நமக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் ஞாபகம் இல்லை.
அம்மா சொன்ன கதையை ஒரு 50 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த கதையை பத்திரமா வச்சுட்டு இருக்கோம். எதை வச்சுக்கணுமோ அதை வச்சுக்கோங்க. எது வேண்டாமோ டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ரீசைக்கிள் பின்னையும் காலி பண்ணிட்டு போயிடும். இந்த ரீசைக்கிள் பின் பத்திரமா வச்சுக்கப்படாது. அப்புறம் மெமரி அப்படியே தான் உட்காந்து தேவையில்லாதெல்லாம் தள்ளிட்டு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி இவ்வளோ கிடச்சிருக்கு, இத்தனை வருஷம் எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ அனுபவிச்சிருக்கேன், இவ்வளவு சாதிச்சிருக்கேன், இவ்வளவு கிருப்பை கிடச்சிருக்கு, நான் இவ்வளோ ஹாப்பியாக வாழ்ந்திருக்கேன், எனக்கு இவ்வளோ பகவான் கிருப்பை பண்ணியிருக்கான். அதை மட்டும் வச்சுக்கோங்க. அதை மட்டும் வச்சுட்டு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. இதை நினச்சி ராத்திரி படுத்துக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடந்து நல்லதெல்லாம் நினச்சிட்டு படுத்து பாருங்க. மார்னிங் எப்படி இருக்கும் நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இதெல்லாம் கிடைக்கல, நீங்கள் வாழலாம் திட்டினா, நீங்கள் இப்படிலாம் நடந்து கொடுத்து, இன்றைக்கி எனக்கு இப்படி அவமானம் ஆகிடும், இதை நினச்சிட்டு படுத்தா நாளைக்கு எழுந்துக்கும் பொழுது இப்படியே தான் இருக்கும். ஆமாப்போ என்னமோ எழுந்துக்கணும் அப்படின்னு இருக்கும். இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், எனர்ஜெட்டிக்காக இருப்பேன். மனசு ஒன்று தான் காரணம். எவ்வளவோ சவால்கள் வந்து சோதனை கஷ்டம்லாம் சொல்ல மாட்டோம், சவால்கள் சேலஞ்சஸ் அதுதான் நம்மளை ஸ்ட்ராங்காக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கு. ஸ்ட்ராங் ஆகணும்னா இந்த மாதிரிலாம் நடக்கணும். எல்லாம் நடந்தால் எல்லாருக்கும் உடம்பு கிடச்சிருக்கு, ரைட்? அதில் என்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஒர்க் அவுட்லாம் பண்ணுறவா உடம்பு சும்மா கின்னுன்னு இருக்குது, பண்ணாதவா தொந்தியும் தொப்பையுமே பயன்னு இருக்கா. சுவாமி எல்லாருக்குமே உடம்பு கொடுத்துருக்காரு. மெயின்டைன் பண்ணுற உடம்பு எப்படி இருக்குது, அந்த வலி, அந்த முயற்சி, அந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற உடம்பு எப்படி இருக்குது. வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள், நியூ இயருக்கு மட்டும் போய் ஜிம்மில் ஃபீஸ் கட்டுறவா உடம்பு எப்படி இருக்குது பாருங்க. இதுதான். ஸோ மனசும் ட்ரெயின் பண்ணணும். எப்படி உடம்பை விடாமல் ஒர்க் அவுட் பண்ணி ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்குறோமோ மனசையும் அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆக்கணும். இன்னி வரைக்கும் மனசு சுவாமி ஸ்ட்ராங் பண்ணி தான் வச்சுருக்கா. ஸ்ட்ராங் ஆக்கணும். ஒர்க் அவுட் மாதிரி இவ்வளோ நல்லது நடந்திருக்கு. எஸ், இப்போ காத்தால எழுந்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். உடம்பு வலிக்கும், ஆரம்பத்தில் வலிக்கும், ஆனால் அந்த வலி தான் உடம்பு ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு. அந்த வலி தான் ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கு. அந்த வலி தான் பல வியாதிகளை ஜெயிக்க வச்சுருக்கு. அந்த கன்சிஸ்டன்சி விடாமல் பண்ணுறோம். வெயிலோ மழையோ குளிரோ எல்லா காலத்தையும் இது பண்ணுறோம் பாருங்கோ, அதுதான் உடம்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு அந்த வலி, அந்த டெய்லி அதுக்கு ஒரு டைம் கொடுத்து தான் ஆகணும். ஒன் ஃபைன் மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணி நடத்தலாம், அப்படி 6 பேக்ஸ்லாம் வரவே வராது. ஒன் ஃபைன் மார்னிங்கில் எதுவுமே நடக்காது. கன்சிஸ்டன்சி இதே தான் லைஃப்லேயும். கன்சிஸ்டன்சி விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். மனசில் வர விஷயங்கள் எல்லாம் அப்படி ஃபில்டர் பண்ண பழகிக்கணும். பழக 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 அந்த விஷயம் எல்லாம் ஜோராக ஜெயிச்சிடும். அதான எக்ஸ்பீரியன்ஸ். சக்குபாய் அவ்வளவு நடக்கிறது அவள் வாழ்க்கையில். எல்லாத்துலேயும் அவளுக்கு ஒன்று தான், என் பாண்டுரங்கன் இருக்கான். ஓய் குட்டி சீனிகா, சவுண்டு கம்மியாக, நான் பேசுறது கேட்கணும், ஓகேவா? அப்போ அழகாக அந்த சக்குபாய், நான் பன்றிபுரம் போகணும், நான் பாண்டரங்கன் அழிச்சுட்டு போவான். ஒரு நாள் போவேன், ஒரு நாள் பாண்டரங்கன் முன்னாடி நான் நிற்பேன், அவன் திருவடியை பிடிப்பேன். இன்றைக்கி பெருசாக மேனிஃபெஸ்டேஷன் இதுதான் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு பேர் மேனிஃபெஸ்டேஷன். இதுக்கு பெருசாக ஒரு யூடியூப் ரீல், இதுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட், இதுக்கு ஒரு கிளாஸஸ்லாம் வச்சாச்சுன்னா கோடி ரூபாய் சம்பாத்தியம். சக்குபாய் தான் பண்ணுறான். ஒரு நாள் நான் பன்றிபுரம் போவேன், பாண்டரங்கனை பார்ப்பேன், பாண்டரங்கனை தொடுவேன், பாண்டரங்கனை என்ன அழிச்சுட்டு போவான். என்னைக்கு எப்படி எந்த விதத்திலாம் அவளுக்கு தெரியாது, நடக்கும். என் பாண்டரங்கனுக்கு அந்த பலம் உண்டு. எப்போ நடக்குமோ நடக்கும். பிருந்தாவனம், புரி ஜெகநாதமோ ஸ்பெஷலாக தான் அழிச்சுட்டு போவான் சுவாமி. நீங்கள் சாதாரணமாக போகணும்னு ஆசைப்படுறீர்கள், சுவாமி உங்களை ஸ்பெஷலாக அழிச்சுட்டு போகணும்னு ஆசைப்படுறோம். அவன் விவிஐபி மாதிரி அழிச்சுட்டு போகணும்னு ஆசைப்படுறான். ஸ்பெஷல் அனுபவங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். நீங்கள் சும்மா கணக்கு பண்ணுறதுக்கு போயிட்டு வரணும், போயிட்டு வாங்க. கணக்கு பண்ணணும்னு நினைக்கிறவளுக்கு அவன் ரைட், நீ போயிட்டு வந்து நிறைய பேர் போயிட்டு வருவா, கணக்கு பண்ணிகிட்டே இருப்பா. சில பேர் நல்ல அனுபவம் வேணும்னுவாளா, அந்த அனுபவத்துக்கு காத்துட்டுருக்கணும். அந்த அனுபவம் இருக்கும் பாருங்க, லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆயுசு முழுக்க அது சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு அனுபவத்தை அப்படி கொடுப்பான் சுவாமி. ஏன்னா அந்த காத்திருக்கிறதே ஒரு பெரிய தவம். தவம்னாலே காத்திருக்கிறது தானே. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பலன்களும் பெருசாக வரும். அது ஒரு சுகம். இப்போ அந்த காலத்தில் நமக்கெல்லாம் வந்து தீபாவளி வந்து அந்த புது ட்ரெஸ்லாம் அவ்வளோ குஷியாக இருக்கும். ஆனால் அது ஒன்று தான் எடுப்போம். இந்த காலத்து குழந்தைகள் அது குஷியாக இல்லைன்னா நினச்சா அமேசானில் போடுறோம், இந்த மாதமே ஒரு 5 ட்ரெஸ்ஸு வாங்குவோம். ஸோ அவளுக்கு தீபாவளி புது ட்ரெஸ்ஸுன்றதெல்லாம் ஒரு பெரிய வாவெலாம் வராது. நம்ம சொல்லுவோம் இந்த காலத்து பசங்களுக்கு பொறுப்புலாம் இல்லாமலாம் இல்லை, அது நிறைய கிடைக்கிறது. இதுக்குன்னு தெரிய தீபாவளிக்கு என்ன பெருசு தான், நமக்கு அந்த தீபாவளி தான் பெருசு.
அதுலேயும் பல சந்தர்ப்பங்கள் யூனிஃபார்மே வாங்கி கொடுத்துருவா. சேஃபாக அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து இப்போயே யூனிஃபார்ம் வாங்கிக்கோ, நீ எல்லாத்தையும் கிழிச்சு விட்றாயின்வா. அது கூட பரவாயில்ல, எனக்கு புது யூனிஃபார்ம் கிடச்சி ஓட்டிகிட்டு இருப்போம். ஏன்னா நமக்கு எப்பயோ கிடைக்கிறதுனால அதுக்கு ஒரு விலை, எப்போவுமே கிடைக்கிறதுனால அதுக்கு ஒரு விலை இல்லை. நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், யார் என்டைட்டில்டுன்னு ஒரு மனசு வந்துடுறது. நமக்கு நிறைய விஷயம் கிடைக்கிறது பாருங்க, எஸ் ஐ எம் என்டைல்டு ஃபார் திஸ், எனக்கு இது கிடைக்கலன்னா கோவம் வருதுன்னா இது கிரேஸுன்னு தோணலை, அவன் கிருப்பைன்னு தோணலை, அவன் அனுகிரகம்னு தோணலை, அவனுடைய யோகக்ஷேமம் அவன் நிர்வாகம் பண்ணி கொடுத்துருக்கானேன்னு தோணலை. ஐ எம் என்டைட்டில். இங்கே தான் மாற்றம். சக்குபாய் தியானம் பண்ணிகிட்டே இருக்கா. ஒரு நாள் அவள் ஊர் வழியாக நிறைய பக்த ஜனங்கள் பண்டரிபுரம் போகிறா. குளத்தில் போய் தண்ணி எடுக்க போனவள் அவளை பார்க்குறா. எங்கே போகிறேன்னு கேட்குறா. பண்டரிபுரம்ன்றா, நானும் வரேன்றா. அதுக்கு என்னம்மா வான்னு சொன்னால் அதுக்குள்ளே யாரோ அவளை தெரிஞ்சவா அவள் பக்கத்து வீட்டுக்காரா போய் சொல்லிட்டா, உங்கள் வீட்டு மாட்டு பொண்ணு டே உன் பொண்டாட்டி கண்டவனோட பேசின்னு இருக்கா, யாரோ கூட்டமாக நிற்கிறா, ஈன்னு இழிச்சுன்னு இருக்கான்ட்டு. அவ்வளோதானே, உலகம் வியாபாரம் வேணால் எப்படி வேணால் பேசும். பேசலைன்னா தான் அதிசயம். ராமனை பேசலையா, சீதையை பேசலையா, ராமானுஜரை பேசலையா, சங்கரரை பேசலையா, என்ன பேசலையா, உங்களை பேசலையா, இது இப்படி தான் இருக்கும். இதுக்கெல்லாம் ரொம்பலாம் விலை கொடுக்க முடியாது. அவளுக்கு வேறு வேலை இல்லை, நிறைய டைம் இருக்குன்னு விட்டுட்டு போய்டும். அவ்வளோதான். போய் சொல்லியாச்சு. உடனே அந்த மாமியார் கத்தினா, அந்த புருஷன் வந்தான், அத்தனை பேர் முன்னாடி அடித்து இழுத்துட்டு போகிறான். அப்போ கூட சொல்கிறான், பண்டரிபுரம் போயிட்டு வந்துடலாம், நீங்களும் வாங்க, நானும் போகலாம். இப்போ திரும்பி அதே கேட்குற. கடைசியில் அவளை அடித்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சு விட்டான். பண்டரிபுரம் கேட்ப கையை காலை உடப்பேன்னுட்டான். ஆனால் அவன் மனசுக்குள்ளே, இல்லை நான் பண்டரிபுரம் போவேன், நான் பாண்டரங்க அழிச்சுட்டு போவான், பாண்டரங்கா நான் பண்டரிபுரம் அழிச்சுட்டு போ. என் பலத்தினாலே என் கெப்பாசிட்டினாலே நடக்காது, உன் அனுகிரகத்தினாலே நடக்கும், உன் அனுகிரகத்தினாலே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவள் தியானம் பண்ணுறா. பாண்டரங்க பஜனை பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. இவன் மனசில் பண்டரிபுரம் போகணும், பாண்டரங்கனை பார்க்கணும், பண்டரிபுரம் போவேன், பாண்டரங்கனை பார்ப்பேன், பண்டரிபுரம் போவேன், பாண்டரங்கனை பார்ப்பேன். பாண்டரங்கனுக்கு பொறுக்கலை. இவன் பண்டரிபுரம் வந்தால் தான் ஆச்சுன்னு அவனுக்கு தோணி போயிடுது. இவன் வந்தால் தான் ஆச்சு. நம்ம தான் கோவிலுக்கு போகிறோம் வச்சுக்கோங்களேன், அவன் நினச்சிட்டான் நீ வந்தால் தான் ஆச்சு, நான் எனக்கு உன்னை பார்த்தே ஆகணும், நீ வா அப்படின்னு இழுத்துட்டு போகிறான். அவன் தன்னுடைய வில் பவர்னாலே, நம்மளுடைய வில் பவர் கிடையாது, அவனுடைய வில் பவர். யோகக்ஷேமம் வகாமியத்தில் நம்ம போகிற கோவில் யாத்திரை வரைக்கும் அவனுடைய கிருபை. நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியமோ, வீடோ, சேவிங்ஸோ, ஆபரணங்களோ என்னெல்லாம் கிடச்சிருக்கோ யோகக்ஷேமம் வகாமியகம் அவன் நிர்வாகம் பண்ணதுனாலே கிடச்சிரு. உங்கள் முயற்சி ஒரு பக்கம், முயற்சி பண்ணாலும் கிடைக்கணும் இல்லையா, அது கிடைக்கிறதா அவனுடைய கிருப்பை. பாண்டரங்கனுக்கு பொறுக்க முடியல, பெண் வேஷம் போட்டுண்டு வந்துட்டான். இவன் சாதாரணமாக போயிருந்தா வச்சுக்கோங்களேன், 10 பேரோட கூட்டத்தில் போயிருப்பா, 10 நாள் பண்டரிபுரத்தில் இருந்திருப்பா, வந்திருப்பா. என்னடா ஆச்சுன்னா, பாண்டுரங்கன் பெண் வேஷம் போட்டுண்டு இவ இருக்கிற இடத்துக்கு வந்து அவன் தன்னை கட்டி போட சொல்லிவிட்டு, நீ போ, உனக்கு பதில் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி சக்குபாயினுடைய ரூபத்தை எடுத்துண்டு, எவன் மத்ய கூர்ம வராக நிருசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ணன்னு அவதாரங்கள் எடுத்தவனும், எவன் பிரகல்லாதன் துருவனுக்கெல்லாம் பிரத்யேகமாக போய் காட்சி கொடுத்தானோ அவன் இப்போ சக்குபாய் அவதாரம் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறான். அவன் சக்குபாயாக வந்து நிற்கிறான். எவன் புருஷோத்தமன்னு வேதங்கள் கொண்டாடுறதோ, புராண இதிகாசங்கள் சொல்கிறதோ, அந்த புருஷோத்தமன் மோகினி அவதாரம் இல்லை. அதுக்கப்புறம் எங்கேயும் மோகினி அவதாரம் எடுத்த மாதிரியே இல்லை, எங்கேயும் பெண் வேஷமே கிடையாது. இந்த சக்குபாய்க்காக ஒரு பெண் வேஷம் போட்டுண்டு வந்து அவளை தன்னை கட்டி போட வச்சுட்டு போடின்றான். யசோதை கட்டி போட்ட கிருஷ்ணன் இங்கே பாண்டரங்கனா வந்து நீ கட்டி போடுன்னு சொல்லி அவளை கட்டி போட்டிருந்த கயிறை இவன் அவிழ்த்து விட்டுட்டு இவன் தூணோட தூணா நிற்க, அவள் அவ்வளவு அழகாக பாண்டரங்கனை கட்டி போட, அவளுக்கு பாண்டரங்கன்னு கூட தெரியாது. கிளம்பி போகிறா, போயிட்டு திரும்பி ஓடி வரா. இல்லை இல்லை வேண்டாம், எனக்காக நீ எதுக்கு கஷ்டப்படணும், அடி போடி கிளம்பு, முதல்ல நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இதுதான் தெரியும், உங்கள் மாமியாரை பற்றியும் தெரியும், உன் புருஷனை பற்றியும் தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீ போ, பண்டரிபுரம் போடி, பாண்டரங்கன் காத்துன்னு இருக்காண்டி. பாண்டரங்கன் சொல்கிறான் இந்த வார்த்தையை, பண்டரிபுரம் போடி, பாண்டரங்கன் காத்துன்னு இருக்கானோன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடுறான் சக்குபாய். அத்தனை வருஷம் காத்துட்டு இருந்ததுக்கு சுவாமி தான் வந்து தன்னை கட்டி போட்டுண்டு அவளை அனுப்புகிறான். அவள் போயாச்சு, பண்டரிபுரம் போயாச்சு, உலகத்தை மறந்துவிட்டா திரும்பி வீட்டுக்கு வரும் ஆசையே இல்லை. அதை விட அழகு அவளுக்கு அந்த மாதாந்திர தீட்டு வரும் இல்லையா,
பன்றிபுரத்தில் தீட்டாயிட்டுனா போய் பாண்டுரங்கனை தொடவோ பார்க்கவோ அனுபவிக்கவோ முடியாது. அவளுக்கு பதிலாக பாண்டுரங்கன் இங்கே மாதாந்திர தீட்டாகி உக்காந்தான். எங்கே நடக்கும்? அவன் மேலே அவ்வளோ ஆசையா, நீ உனக்கு டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம், உனக்கு தரிசனத்துக்கு ஒரு தடசம் இல்லை, நான் இங்கே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு பதிலாக இவன் மென்சஸ் ஆகி உக்காந்துட்டான். நடக்குமா? அப்போ எவ்வளோ ஸ்பெஷல் பார்த்துக்கோங்க. ஏதான ஒரு விஷயம் யாத்திரை இல்லாட்டி ஏதான ஒன்றுன்னா சுவாமி ஸ்பெஷலாக பிளான் பண்ணுறார். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு தெரியும், நடத்தி காட்டுவார், அவ்வளோதான். அங்கே இருக்கா. அதன் பிறகு ஒரு ஸ்திதியில் ருக்மிணி பிராட்டி தான் சக்குபாயை இங்கே திரும்ப அனுப்புகிறார். அதன் பிறகு தான் ஊருக்கு அவள் வரா. வந்த பிறகு திரும்பியும் பாண்டுரங்கன் கிளம்பி போகிறான். போன பிறகு தான் அவளுக்கு தெரியுது அது பாண்டுரங்கன்னே தெரிகிறது. தான் கட்டி போட்டது பாண்டுரங்கன், தனக்காக இவ்வளவு நாள் தன் குடும்பத்தோடு இருந்தது பாண்டுரங்கன் அவளுக்கு தெரியலை. அவன் இங்கே இருந்துண்டு இவ குடும்பத்தை அவன் நிர்வாகம் பண்ணியிருந்தான். யோகக்ஷேமம் வஹாமியகம். உன் மாமியார் தானே நான் பார்த்துக்கிறேன், உன் புருஷன் தானே நான் பார்த்துக்கிறேன், உன் குழந்தைகள் தானே நான் பார்த்துக்கிறேன், உன் மச்சினார் நாத்தனார் தானே நான் பார்த்துக்கிறேன், இது வீட்டு வேலை தானே செய்யணும், டெய்லி தண்ணி எடுக்கணும், வீட்டை பெருக்கணும், சமையல் பண்ணணும், துணி துவச்சி போடணும், இவ்வளோ தானே நான் பார்த்துக்கிறேன், இவ்வளோ தானே நான் பார்த்துக்கிறேன். இவன் எல்லாத்தையும் பார்த்துன்னு அவளை நீ போய் என்னை பார், இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் என்னை பார், என்னை அனுபவின்னு அனுப்பி விட்டுட்டான். இப்படித்தான் சுவாமியோட பிளான். ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் நிறைய நடந்திருக்கு. எனக்கு லிஸ்ட்டு போட்டு சொல்ல முடியும், நீங்கள் யோசிங்க. லிஸ்ட்டு போட்டு என்னால் சொல்ல முடியும். எத்தனை தடவை திருப்பதி போயிருப்பேன், எத்தனை விஷயங்கள் அடைஞ்சிருக்கு. அவனுடைய கிருப்பை. யாரோ ஒருத்தர் வருவா, சரி நான் பார்த்துக்க நீ போயிட்டு வா ஊருக்குன்னு சொல்லனா, அந்த பலத்தை அவளுக்கு, அந்த புத்தியை அவளுக்கு, அந்த தெம்பை, அந்த டைமை நமக்காக கொடுக்கும்படியாக சுவாமி பிளான் பண்ணுறார். என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி எப்படி நடக்கும்? ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக பிளான். ஒரு ஆஃபீஸில் லீவு கிடைக்கிறது அவன் கிருப்பை. அது எப்படி கிடச்சிடும்? நமக்கே தெரியும் நம்ம போஸ்ட் என்ன, நம்ம பொசிஷன் என்ன, அதில் எவ்வளோ வேலைகள் இருக்குது, இது மற்றவா பண்ணால் எப்படி இருக்கும். இத்தனையும் தாண்டி ஒரு லீவு கிடச்சிருக்கு, யாரோ ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்கிறான்னா நிஜமாகவே இதெல்லாம் தான் மிராக்கல்ஸ். நம்ம மிராக்கல் எதெல்லாமோ எதிர்பார்க்குறோம். இது எல்லாமே மிராக்கல் தான். இது எல்லாமே மிராக்கல். அதை விட நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்கள் குழந்தை சூப்பர்னு சொல்லி சாப்பிட்றது எவ்வளோ பெரிய மிராக்கல். எல்லா குழந்தையும் சொல்லும் அம்மா பண்ணுற மாதிரி நம்ம எல்லாம் சொல்லுவோம் அம்மா. ஏன்னா அம்மா சமைச்சு மட்டும் தான் சாப்பிட்ருக்கோம். சில குழந்தைகள் பாட்டி சமைச்சு சாப்பிட்ருக்கோம், அதுக்கு பாட்டி சமையல் தான் பிடிக்கும். நீங்கள் பண்ணுற சமையல் ஆதிகாரெலாம் திட்டுவார், இதெல்லாம் ஒரு மனுஷன் சாப்பிடுவான். குழந்தை எங்கள் அம்மா பண்ணால் சூப்பர்னு சொல்லி சாப்பிட்றோம். இதுவே எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ பகவான் அந்த யோகத்தையும் க்ஷேமத்தையும் அவனுடைய பிளானில் நடத்துகிறான். அவன் ஒரு பிளான் வச்சுட்டுருக்கான். நீங்கள் எதிர்பார்க்குற பிளானுக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏணி வச்சா கூட எட்டாது. அவன் ஆகாசம் லெவலில் பண்ணிட்டுருக்கான். நம்ம தர லோக்கல் லெவலில் பிளான் பண்ணிட்டுருக்கோம். அவன் நமக்காக பண்ணுறதெல்லாம் வசதி. நாம் அவனுக்கு பண்ணுறதெல்லாம் குறைச்சல் தானே. அவன் நமக்காக எல்லாம் பெருசாக பிளான் பண்ணுறான். அதனால் அந்த யோகத்தையும் க்ஷேமத்தையும் அவன் நிர்வாகம் பண்ணுறான். ஒரு டென்ஷன் வேண்டாம், ஒரு கவலை வேண்டாம். இவ்வளவு நாள் நடத்தினான், இனிமேலும் நடத்துவான். இன்றைக்கி கொஞ்சம் சொன்ன யோகக்ஷேமம், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो सद्गुरुनाथ भगवान की जय. समस्त भागवदल को जय. गोविंद नाम संकीर्तनम गोविंदा
जय जानकीकान्तस्मरणं जय जय राम राम गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்ப்பணம் जय श्री राधे कृष्णा सत्संग की जय जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय जय श्री भारत माता की जय लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ओम शान्ति 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 राधे कृष्ण।